जानकीकान्तस्मरणम् चक्रे गाधिसुतोऽपि यज्ञकरणव्याजेन ते पूजनम् नानादिव्यकथानुवर्णनमिषेणैव स्तवम् ते विभो त्वञ्चैवास्ये मनोरथं च सफलं कुर्वन् मखं पालयन् यज्ञात्मन् निजरूपरक्षणमिह प्रेम्णा चकर्थः स्वयम्. விஸ்வாமித்ர மகர்ஷி மிகப்பெரிய தபசு பண்ணார். இந்த தபசு எதுக்காக பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிரம்மரிஷி பட்டம் பெறணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டார். வெவ்வேறு திசைகள்ல போய் தபசு பண்ணி அதுல விக்னங்கள் ஏற்பட்டு கடைசியா பிரம்மரிஷி பதத்தை பெற்றார். பிரம்மரிஷிங்கிற பதம் எவ்வளவு பெருசு என்கிறது, அதை அடையணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு தபசு பண்ணார் என்கிறத பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட பதத்தை பெற்றுட்டுமா அதுக்கப்புறம் ஒரு யாகம் பண்ணணும். இந்த ஒரு தபச பண்ணி அவரோட சக்தி அபாரமானது. அந்யம் இந்திரம் கரிஷ்யாமி தபோபலம், வேற ஒரு இந்திரனையே சிருஷ்டிச்சுடுவேன், வேற கிரகங்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் சிருஷ்டிச்சுடுவேன். சிருஷ்டிக்கவே சிருஷ்டிச்சுட்டார். அதெல்லாம் தான் விஸ்வாமித்ர சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவா. ஈஸ்வரனோட டூப்ளிகேட்டா இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. ஆகாசத்தை பார்த்தேன்னா ஈஸ்வர சிருஷ்டிக்கு ஒரு டூப்ளிகேட் படைச்சு வச்சுட்டார். ஈஸ்வரனை டூப்ளிகேட் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட காரியத்தை பண்ணவர் இவர். அவ்வளவு தூரம் இன்னொரு இந்திரனையே சிருஷ்டிக்கிறேன், நட்சத்திரங்களையே சிருஷ்டிக்கிறேன், கிரகங்களையே சிருஷ்டிக்கிறேன் என்கின்ற சக்தி உடையவர். எல்லாம் முடிஞ்சு அதையும் கடந்து பிரம்மரிஷி பட்டத்தை வாங்கினார். அப்ப பிரம்மரிஷி பட்டம் எவ்வளவு பெருசுங்கிறது தெரிகிறது. அந்த பிரம்மரிஷி பட்டத்தை வாங்கினதுக்கு அப்புறம் யாகம் பண்றார். அப்போ யாகம் எவ்வளவு வசதியானதுங்கிறது தெரிகிறது. அதுலேருந்து சிரேஷ்டதமாய கர்மனே, யாகம் அவ்வளவு வசதியானதா? அது என்னோ அது வரும் காமியம், ஏதோ சில வாசனைகள் காமியங்கள் உடையவா அவா பண்ணக்கூடிய ஒரு காரியம் தானே யாகம்ங்கிறது. ஒரு அனித்திய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கர்மா தானே அது என்று கேட்கலாம். அது பண்றவாளை பொறுத்து இருக்கு. அனித்திய பலனுக்காக பண்ணால் அனித்திய பலம், லோகக்ஷேமத்துக்காக பண்ணால், சித்த சுத்திக்காக பண்ணால், பகவத் ஆராதனத்துக்காக பண்ணால் அப்போ அதுக்கு அனந்த பலம் என்றெல்லாம் சாஸ்திர பிரசித்தம். யஜ்யத்துல பகவான் இருக்கிறார். அந்த அக்னியை தான் கும்பத்தில் உள்ள ஜலத்துல கொண்டு வந்து அந்த ஜலத்துல உள்ள ஈஸ்வரனை பகவான மூர்த்தியில கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்றது என்கிறது பிராண பிரதிஷ்டா, கும்பாபிஷேகம் என்றெல்லாம் சம்பிரதாயமா பண்ணிட்டு வரோம். இந்த யஜ்யத்தை விஸ்வாமித்திரர் இப்ப ஏன் பண்றார்? பிரம்மரிஷி பதத்தை அடையணுங்கிறதுக்காக தபசு பண்ணார். யஜ்யத்தை பண்ணணும்னா அவர் என்ன காமனை, என்ன காமியம், என்ன பலனை உத்தேசிச்சு யஜ்யம், ஏதாவது காமியார்த்தமா யஜ்யம் பண்றாரா அப்படின்னு பார்த்தேன்னா காமியார்த்தம் எதையும் ராமாயணம் சொல்லல. தபசையாவது பிரம்மரிஷி பதத்தை அடையணுங்கிறதுக்காக பண்ணார். காமியார்த்தம் எதையும் இங்க சொல்லல ராமாயணம். பின்ன ஏன் யஜ்யம் பண்ணார் அப்படின்னு, பிரம்மரிஷி பதத்தை அடையணுங்கிறதுக்காக தபசு பண்ணார்.
தபசு பண்ணி பிரம்மரிஷி பதத்தை அடைஞ்சிட்டு யஜ்யம் பாகவதனாகணுங்கிறதுக்காக பண்ணார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ராமகதாமிருதசாரம் என்கின்ற கிரந்தத்துல ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ரசமா அனுபவிச்சு சொல்றார். ஒரு அல்ப பலனை உத்தேசிச்சு யஜ்யம் பண்ணா அது சாதாரணம். யஜ்யத்தை பகவத் பூஜையா பண்றது யஜ தேவ பூஜாயாங்கிறது தாத்து. யஜ்யம்னாலே திருவாராதனம்னு அர்த்தம். ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலையும் பஞ்ச சம்ஸ்காரங்கள்ல பிரதான சம்ஸ்காரம் யஜ்யம். மற்ற 4மே அதுக்கு அங்கம். அந்த யஜ்யம் என்னன்னு பார்த்தேன்னா திருவாராதனம், ஷோடசோபசார பூஜை. அதுக்கு யஜ்யம்னு பேர், யஜ தேவ பூஜாயாம். ஏன் அப்படின்னு அந்த திருஷ்டியில யஜ்யத்தை பார்க்கணும். யஜ்யத்துல போதா என்கிறவர் பகவானை முதல்ல அழைக்கிறார். அதுக்கான மந்திரங்களை சொல்லி அழைக்கிறார். அதுக்கு தான் ருக்குகள் என்று பெயர், ருக்வேதம். அதுக்கப்புறம் பூஜை நடத்துறவர், வந்த பகவானுக்கு பூஜை நடத்துறவர் அத்வரியு. அவர் யஜுர்வேதத்தினால பூஜை பண்றார். யஜுர்வேதம் தான் கர்மகாண்டம். இப்படி கர்மாக்கள்லாம் விசேஷமா பண்ணணும் என்று மந்திரமும் பிராமணமும் கலந்து கலந்து வர வேதம் அது. யஜுனாலே யஜ்யம்னு அர்த்தம். அதுலேருந்து தான் யஜுர்வேதம்ங்கிற சொல்லே வருது. ருக்குனாலே ஸ்துதின்னு அர்த்தம். ருச்சஸ்துதௌ அப்படிங்கிற தாத்துலேன்னு வருதுதான் ருக்வேதம். முதல்ல ஸ்துதி, பகவானை அழைக்கிறது, அப்புறம் தேவ பூஜை யஜுர்வேதம். பூஜை முடிஞ்ச உடனே பஜனை, அதுதான் சாமவேதம் என்று இது மாதிரி ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம். சாமவேதத்தை சொல்றவர் பாராயணம் என்றவருக்கு உத்காதான்னு பேர் யாகத்துல. இவா 3 பேர், ஹோதா துரியு உத்காதா, இவா 3 பேரும் யஜ்யம் செய்யறா. அதுல எந்த குறையும் வராதபடி பார்த்துக்கிறதுக்கு பிரம்மான்னு ஒருத்தர் யாகத்துல உட்கார்ந்து இருப்பார். ஒன்னும் செய்ய மாட்டார். ஒன்னும் தெரியாதவர் இல்ல, 3 வேதமும் தெரிஞ்சவரா இருப்பார். இந்த யாகத்துல எங்கெங்க என்னென்ன குறை இருக்கோ, ஏதாவது தப்பு வந்ததுன்னா அதை நீக்கிறதுக்காக அவர் பார்த்துட்டு இருப்பார் அதை யாகத்தை. அதுக்காக ஒருத்தர். 4 பேர் சேர்ந்தது யாகம்ங்கிறது. அவாவாளுக்கு தனி கணம் உண்டு, போத்திருக்கணம் உத்காத்திருக்கணம். இது எதுக்காக இப்ப சொல்றேன் என்ன, இதேதான் நமக்கு திருவாராதனமாக ஆறுது பாஞ்சராத்திரத்தில். முதல்ல எடுத்த உடனே பகவானை அழைக்கிறது, அப்புறம் பகவானுடைய திருவாராதனம், அதுக்கப்புறம் பகவானுடைய கானம். சம்பிரதாய பஜனையும் இதுதான், ஏஹிதாதான்னு அழைக்கிறோம். அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்ச உடனே கானம் அப்படிங்கிறது இது பத்ததி. இது சம்பிரதாய பஜனையா இருக்கட்டும், பாஞ்சராத்திரமா இருக்கட்டும், அல்லது சைவாகமங்களா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த யஜ்யம் என்கின்ற இந்த பத்ததியிலேருந்து வந்தது. ஆக அந்த யஜ்யத்தை விஸ்வாமித்திரர் பகவானுடைய திருவாராதனமாக பண்ண நினைக்கிறார். அதுக்கு பகவானை எழுந்தருள பண்ண நினைக்கிறார். இந்த திருவாராதனம் பண்ணணும். இந்த திருவாராதனத்துக்கு பகவானையே அழைச்சிண்டு வரணும். எந்த கோவிலேருந்து புறப்பாடு பண்ணி அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு பகவானே வந்திருக்கார். அயோத்தியாவில் இருக்கார். அயோத்தியாவில் இருக்கிற பகவானை அழைச்சிண்டு வந்து இந்த திருவாராதனம் பண்ணணும் என்று விஸ்வாமித்திரர் நினைக்கிறார். சக்ரே காதி சுதோபி யஜ்ஞகரண வியாஜேன தே பூஜனம். ஒரு பாகவதன் என்னென்னலாம் செய்வான், ஏன்னா இவர் பாகவதன் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த யஜ்யத்தை ஆரம்பிச்சாருன்னு. யஜ்யத்தை பண்றவாளுக்கு தீட்சிதாள்னு பேரு, பாகவதாள்ங்கிற பேரு எங்கேன்னு வந்ததுன்னு கேட்கலாம். யஜ்யத்தை திருவாராதனமா பண்ணா பாகவதன், அதுக்காக சொன்னேன். அதுல ஒரு பாகவதனுடைய லட்சணம் ஒவ்வொன்னா பார்த்தோன்ன, திருவாராதனம் பண்றவன் பாகவதன். ராமச்சந்திர பிரபுவை இங்க அழைச்சிட்டு வந்து இந்த யஜ்யத்தையே ராமருக்கு திருவாராதனமாக வைக்கிறார் விஸ்வாமித்திரர். 2வது, பகவான ஸ்துதி பண்றவன் பாகவதன். ஹிருதயத்தினாலையும் மனசினாலையும் வாக்குனாலையும் ஹிருத் வாக் பபுர்பிகி விததன் நமஸ்தே, தன்னுடைய வாழ்க்கையையே பகவானுடைய ஸ்துதியாக ஆக்கிறவன் பாகவதன்.
இந்த ஸ்துதி எதுக்கு பண்றது அப்படின்னு ஏதோ ஒரு பலனை உத்தேசிச்சு இல்லை. பலனை உத்தேசிச்சு பண்ணலாம், ஆஸ்திகாலாம் பண்ணுவா. பாகவதன் ஏன் பண்றான்? இது கிருதஜ்ஞதா சமர்ப்பணம், அப்படிதான் பாகவதன் சொல்றது. கிருதஜ்ஞதா சமர்ப்பணமாக ஸ்துதி பண்றது. விஸ்வாமித்திரர் ராமர பகவான்னு தெரிஞ்சின்றவர், ராமருக்கு ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். ராமர் அதை அனுமதிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா சிஷ்யஸ்தானத்தில் இருக்கார். விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திர ஸ்துதிஹி அப்படின்னு ஒரு சர்க்கம் முழுக்க ஏதாவது அத்தியாத்ம ராமாயணத்தில் வருது, அது வேற விஷயம். இங்க வால்மீகி ராமாயணத்துல அது மாதிரி ஒரு விஸ்தாரமான ஸ்துதியை ராமர் அனுமதிக்க இப்படிலாம் பண்ணாதேங்கோ அப்படின்றார். நமஸ்காரத்தை பண்ணிடுவார். சிஷ்யஸ்தானத்துல ராமர், குருஸ்தானத்துல விஸ்வாமித்திரர்னு இருக்கா. அதனால குழந்தைகளுக்கு கதை சொல்லணும். ராத்திரி ஆச்சுன்னா கதை கேட்டுட்டே தான் குழந்தைகள்லாம் தூங்கும். அது ஒரு பழக்கம். இதை ஒரு விஷயமா எடுத்து அந்த நாள்ல உபயோகப்படுத்தியிருக்கா. ஒரு ஆலம்பனம் இல்லாம நித்திரைக்கு போக முடியாது சின்ன குழந்தைகளுக்கு. அதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும் என்று நினைச்ச அந்த நாள்ல பாருங்க, வயசான கிழவி உட்காந்துட்டு இப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுவா. ராமாயணத்தை சொல்லுவா, பாகவத்தை சொல்லுவா, பாரதத்தை சொல்லுவா, பக்த விஜயத்தை சொல்லுவா, எல்லாத்தையும் சொல்லிடுவா. கதையோ நிறைய ஏராளம். சில சமயம் அந்த பாட்டி எனக்கு கதையெல்லாம் தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு, திருப்பி தெரிஞ்ச கதையே சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்கும். ஏன்னா ஏதோ ஒரு கதையை இமேஜின் பண்ணிட்டே தான் தூங்கணும் அவனுக்கு, இந்த குழந்தைக்கு. இன்னைக்கு அது மாதிரி சொல்ல வேண்டியவாள்லாம் விருத்தாசிரமத்தில் இருக்கா. அதனால குழந்தைகளுக்கு எந்த சம்ஸ்கிருதியில தூங்கும், ஏதோ ஒரு ஆலம்பனத்தோட தான் தூக்கத்துக்கு போகணும்னு இருக்கிற குழந்தைகள் ஏதோ கண்ட ஆலம்பனங்களால என்னத்தையோ பார்த்துட்டோ என்னத்தையோ இது பண்ணிட்டோ ராத்திரி வேளையில தூக்கத்துக்கு போறது அப்படிங்கிற காலம் அது. விஸ்வாமித்திரர் ராமரை குழந்தையாக எடுத்துட்டு குழந்தைக்கு கதை சொல்ற மாதிரி சொல்றார். எல்லா கதைகளும் சொல்றார். கதாபிஹி அபிராமாபிஹி அபிராமோ நிருபாத்மஜௌ ரமயாமாச தர்மாத்மா கௌசிகஹ முனிபுங்கவஹ. அபிராமாபிஹி அபிராமோ நிருபாத்மஜௌ, அதாவது அபிராமன அழகுன்னு அர்த்தம். அழகான குழந்தைகளுக்கு அழகான கதைகளை சொல்லிட்டு இருந்தார்னு அர்த்தம் பண்ணலாம். திடீர்னு இங்க வேற ஒரு அர்த்தம் தோன்றது அபிராமாபிகிங்கிறதுக்கு. என்னென்ன ராம சம்பந்தப்பட்ட கதைகளையே சொன்னார். அபிதா எஸ்யாம் கதாயாம் ராமஹா வர்த்ததே. ஏன் அப்படின்னா இந்த ஸ்லோகம் நானா திவ்ய கதானு வர்ணனம் இஷேணைவ ஸ்தவம் தே விபோ அப்படி கதைகளை சொல்றது மூலமாக உன்னுடைய ஸ்தோத்திரத்தையே பண்ணார் ராமா விஸ்வாமித்திரர். அது எப்படி ராம சம்பந்தப்பட்ட கதையா இதெல்லாம் எப்படி ஆகும்னா எல்லாமே அவர் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. அமிர்த மதனம் சொல்றார், வாமனாவதாரம் சொல்றார், அதுக்கப்புறம் கங்கா மகாத்மியம் சொல்றார். அதை கூட ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, இவருடைய சரணாரவிந்தத்திலேருந்து வந்த தீர்த்தம் அதனுடைய மகாத்மியம் கங்கா மகாத்மியம் சொல்றார். பாலகாண்டத்தை எடுத்துண்டா பலவேறு கதைகள் வரும். பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல கிருஷ்ணலீல, அதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய பூர்வாவதார கதைகள்லாம் நவமஸ்கந்தம் வரைக்கும் எப்படி வரதோ அது மாதிரி ராமாயணத்திலையும் கூட அயோத்தியா காண்டத்திலேருந்து தொடர்ச்சியா ராம கதை, அதுக்கு பூர்வாவதார கதைகள்லாம் சித்த சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகவோ என்னவோ பாலகாண்டத்துல இந்த கதைகள்லாம் வரிசையா எல்லாம் அழகா வந்துட்டு இருக்கு. இது எல்லாம் விஸ்வாமித்திர முகேன ராமர் சிரவணம் பண்ணிவிடுறார் தன்னுடைய பூர்வாவதார கதைகளையே. ராமரே ஸ்ரோதா, விஸ்வாமித்திரர் வக்தா. ராமர் எப்படி கேட்கிறார் அப்படின்னு பக்தி ஸ்ரத்தையோட கேட்கிறார். குருநாதர் சொல்றார், பகவானோட சரித்திரங்கள் அமிர்த மதனம், வாமனாவதாரம், அப்புறம் என்னுடைய பூர்வீகர்களுடைய சரித்திரம், சகர சக்கரவர்த்தி பகீரதன் அவா சரித்திரம், பூர்வகோமே அப்படிங்கிறார்.
என்னுடைய பூர்வீகர்களுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லும்னு கேட்கிறார் விஸ்வாமித்திரர்கிட்ட. விஸ்வாமித்திரர் இதெல்லாம் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு ஹிருதயத்துக்குள்ள, வெளியில கதை சொல்றார், ஹிருதயத்துக்குள்ள என்னென்ன, ராமா உன் லீல தான், அமிர்தமதனமா இருக்கட்டும், வாமனாவதாரமா இருக்கட்டும், எல்லாமே உன் லீல தான், உன் லீல தான் என்று பார்த்து ராமரை ஸ்துதி பண்ற வியாஜத்துல கதைய சொல்றார் என்கின்ற ஒரு பாவம் இந்த இந்த ஸ்லோகத்துல நானா திவ்ய கதானுவர்ணனமிஷேணைவ ஸ்தவம் தே விபோ. ஒரு பாகவதன் என்றால் திருவாராதனம் பண்ணுவான், பண்றார், ஸ்துதி பண்ணுவான், பண்றார். ஒரு பாகவதன் சுப்பிரபாதம் பண்ணுவான், டோலோத்சவம் பண்ணுவான். விஸ்வாமித்திரர் தினம் டோலோத்சவம் பண்றார். தசரத நிருபசூனு சத்தமாபியாம் திருணசயனே அனுச்சிதே சகோஷிதாபியாம் குஷிகசுதவச்சோனு லாலிதாபியாம் க்ஷணமிவ சா விபபௌ விபாபரீச்சயே என்று ராமலக்ஷ்மணால இலைகளாலேயே ஆன சயனத்துல தாச்சிக்க பண்ணி விஸ்வாமித்திரர் எப்படி லாலனை பண்றார், எப்படி டோலோத்சவம் பண்றாருங்கிறத வால்மீகி ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிறார், ரமணீயமா வர்ணிக்கிறார். சுப்பிரபாதம், அவர் பண்ண சுப்பிரபாதம் தான் இன்னி வரைக்கும் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். கால வேளையில ராமர் சன்னதியில வந்து நின்னோன்னா முதல்ல சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஆசேது ஹிமாச்சலம். எந்த விஷ்ணு க்ஷேத்திரங்களா இருந்தாலும் ராமர் தாங்கிறது இல்லை, ஸ்ரீனிவாசர், ரங்கநாதர், காஞ்சி வரதன், எல்லாருக்குமே முதல்ல சொல்ல வேண்டியது என்ன, கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்ஹீகம். இது யார் சொன்னது? முதல்ல விஸ்வாமித்திரர் சொன்னது. விஸ்வாமித்திரர் செய்த திருப்பள்ளி எழுச்சி தான் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பெருமாளுக்கு நடக்கிறது. இது விஸ்வாமித்திரர் பண்ண சுப்பிரபாதம். சுப்பிரபாதம், டோலோத்சவம், திருவாராதனம், ஸ்துதி, இதெல்லாம் பாகவத லட்சணம். விஸ்வாமித்திரர்கிட்ட இதெல்லாம் இருக்கு என்று இந்த ஸ்லோகம், ராமகதாமிருதசார ஸ்லோகம் காட்டுறது. எல்லாத்துக்கும் மேல பாகவதன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா சீதா கல்யாணம் பண்ணுவார் இல்லையா? முதல் சீதா கல்யாணம் விஸ்வாமித்திரர் தான் பண்ணி வைக்கிறார். பேர்பட்ட ஒரு சீதா கல்யாணம் பண்ணணும்னு சங்கல்பம் மகான்களா இருக்கட்டும் அல்லது அவதார புருஷாளா இருக்கட்டும், அவள்லாம் அந்தர்கதமான ஹிருதயத்துல என்ன சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான்னே புரியாது. வெளியிலையும் சொல்ல மாட்டான், கமுக்கமா இருப்பான். ஆனா அது நடக்கும் பொழுது புரியும். ராமரை வந்து கேட்கிறார், ஏதோ தான் யாகம் நடத்துறேன் அதுக்கு காப்பாற்றணுங்கிறதுக்காக கேட்கறதா தான் சொல்லிக்கிறார். அந்த யாகத்தை காப்பாற்றணும், ரட்சிக்கணும், அதுக்காக தான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிக்கிறார். அவ்வளவுதான் தசரதனும் புரிஞ்சுக்கிறான். பாவம் ரொம்ப கொடுக்க மாட்டேன் பிடிவாதம் பண்றதுனால ஒரே ஒரு சூச்சனையை மட்டும் செய்கிறார். ஸ்ரேயஸ்சாஸ்மை பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயா. இந்த குழந்தைக்கு நிறைய ஸ்ரேயஸ் நான் விளைவிப்பேன், அவ்வளவுதான் சொல்றாரு. என்ன ஸ்ரேயஸுங்கிறதெல்லாம் சொல்லல. ஆனா விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போனா என்னென்ன ஸ்ரேயஸ் பண்ணுவார்னு ஒரு மகான் ஹிருதயம் இன்னொரு மகானுக்கு தான் தெரியும். அது மாதிரி வசிஷ்டருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை விட்டுடாதப்பா, தசரதரை பார்த்து ராமனை அனுப்பி வை அப்படின்னு வசிஷ்டர் தான் சிபாரிசு பண்றார். அழைச்சிட்டு போற விஸ்வாமித்திரருக்கு அப்படியே அந்தர்கதமான ஆச்சரியமான ஒரு சங்கல்பம். அதுக்காக தான் அழைச்சிட்டு போய் சுபாகுமாரீச்ச சம்ஹாரம் மட்டும் இல்லை, அது யஜ்ய சம்ரட்சணம் மட்டும் இல்லை. பின்ன என்னென்ன, அங்க ஒரு அம்மா காத்துன்னு இருக்கா ராமருக்கா. யாரு? அகல்ய. இந்த அகல்ய பாவனமாகணும், அவ மறுபடியும் கௌதமரோட சேரணும், கௌதமரோட குடும்பம் வாழணும். அடுத்தது என்னென்ன, அந்த குழந்தைய ராமனை மிதிலாவுக்கு அழைச்சிட்டு போய் மிதிலாவில் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆகணும். இவ்வளவு சங்கல்பமும் ஆழ்ந்த ஹிருதயத்துல விஸ்வாமித்திரருக்கு ஆரம்பத்திலேருந்தே உண்டு. வெளியில ஏதோ நேர்றா மாதிரி காட்டுறார். வெளியில வந்து அது ஏதோ அப்படி இப்படி அழைச்சுன்னு போனேன்னா அப்படியே மிதிலாக்கு போனோமா நடந்துருத்தோம் அப்படின்னு காட்டுறார். காட்டுறது மட்டும் இல்ல,
இங்க ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. இதை ராமாயணம் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். அதுவும் எந்த பிரகரணத்துல அவர் சொன்னார்னா, ஒரு முறை பரனூர்ல நவராத்திரி உற்சவத்தை அண்ணா முடிச்சுட்டு திருப்பதி கிளம்பிட்டா. திருப்பதிக்கு ஸ்ரீ அண்ணா கிளம்பினாலோ இல்லையோ, டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பக்தாடும் உற்சவத்துக்கு வந்தவா எல்லாரும் கிளம்பிட்டா. மாமா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு நானும் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிறேன். சொல்லும் பொழுது மாமா சொன்னார், சீதா கல்யாணம் நடந்துதா, அடுத்த சர்க்கம் முதல் ஸ்லோகம் விஸ்வாமித்திர கிளம்பிட்டார். விஸ்வாமித்திர அது மாதிரி அண்ணா கிளம்பின உடனே அத்தனை பக்தாடும் டக்குன்னு கிளம்பிட்டா அப்படின்னு மாமா சொன்னார். அப்புறம் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னார். என்னென்ன, பாலகாண்டம் முழுக்க ஒரு பிரதானமான கதாபாத்திரம், காவியம்னு பார்த்தேன், இலக்கியம்னு பார்த்தேன், பிரதானமான கதாபாத்திரம் விஸ்வாமித்திரர். அவ்வளோ பெரிய விஸ்வாமித்திரர் இவ்வளோ பிரதானமா இந்த பாலகாண்டம் முழுக்க வந்துட்டு, அந்த அவ்வளவு பெரிய விஸ்வாமித்திரர் திடீர்னு காணா போயிட்டார். அப்புறம் மொத்த ராமாயணத்திலையும் வரல. இதெல்லாம் நீங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல பார்த்தேன்னா இது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா லூஸ் எண்ட் அப்படின்பா இந்த விஷயம். அதாவது ஒரு காவியத்துல ஒரு தோஷமா சொல்லுவா, ஒரு பிரதான கேரக்டரை திடீர்னு காணா பண்ணிட்டான் காவியகர்த்தா அப்படின்னு அதை ஒரு தோஷமா சொல்லுவா. தோஷம் கூட தான் இருந்தாலும் வால்மீகி மகர்ஷி இதை டெலிபரேட்டா பண்றார். ஏன் அப்படின்னா, மகான்கள்லாம் தன்னுடைய காரியம் முடிஞ்ச உடனே அமைதியா கிளம்பிடுவார். அப்புறம் ஒரு க்ஷணம் தங்க மாட்டார். நான் தானே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன், அதனால பிரதானமா இனிமே ராமரோட நான் இருந்துட்டு இருக்க போறேன், எப்ப பாரு ராமருக்கு எல்லா விதமான ஆர்டரும் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு விட்டு சபலிக்க வந்து அயோத்தியாவில் உட்காந்துருந்தா ராமர் வேணான்னு சொல்ல போறது இல்லை, தசரத சக்கரவர்த்தியும் வேண்டான்னு சொல்ல போறது இல்லை, பட்டாபிஷேகம் நான் தான் நடத்தி வைப்பேன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்திலையுமே ராமரோட கூட விஸ்வாமித்திரர் இருந்திருக்கலாமே. ஆச்சரியம், இந்த ஒரு காரியம் பண்றதுக்காக வந்தோம், இந்த ஒரு காரியம் நடந்தது சீதா கல்யாணம்ங்கிறது. அந்த தசரதன் குடும்பத்திலேருந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒத்தருக்கிட்ட கூட நான் தான் இந்த கல்யாணத்தை நடத்தின்றேன்னு கூட சொல்லிக்காம பதவிசா அப்படி டக்குன்னு கிளம்பிட்டார் என்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே இத்தனை நாள் இருந்த விஸ்வாமித்திரர் ஒரே ஸ்லோகம் தசரதரிடத்துல விடை பெற்று ராமலட்சுமணால் ஆசீர்வாதம் பண்ணிட்டு விஸ்வாமித்திரர் ஹிமாலயத்துக்கு தபஸ் பண்ண புறப்பட்டார், முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த சர்க்கத்தினுடைய 2வது ஸ்லோகத்திலேருந்தே பட்டாபிஷேகம் வரைக்கும் எங்கேயுமே விஸ்வாமித்திரர் வரல. இது ஆச்சரியமான ஒரு கர்ம யோகம். அந்த பலன்ல ஒரு ஆசக்தி இல்லாம நடத்தி வைக்கிற ஒரு விஷயம், லோகக்ஷேமகரமான ஒரு கல்யாணம், சீதா கல்யாணம். இப்பேற்பட்ட ஒரு கல்யாணத்தை எந்த ஒரு பெருமையும் தேடிக்காம நடத்தி வச்ச மகான் விஸ்வாமித்திரர். இதெல்லாம் பாகவத லட்சணம். நானா வர்ணன திவ்ய கதானு வர்ணன விஷயனைவ ஸ்தவம் தே விபோ. இப்படி விஸ்வாமித்திர மகர்ஷி என்ன ஒரு பக்தி செய்யறாரோ அந்த பக்தியை கம்பீரமா ராமச்சந்திர பிரபு தன்னுடைய ஹிருதயத்துல ஸ்வீகரிச்சுக்க அழகு. அதாவது இதுல எல்லாத்திலையுமே வெளியில ஒண்ணு நடக்கிறது, உள்ள ஒண்ணு நடக்கிறது. வெளியில பார்த்தா ஏதோ ஒரு குழந்தை, அந்த குழந்தைய யஜ்ய சம்ரட்சணத்துக்காக யாரோ ஒரு ரிஷி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கார், போற இடத்துல ஏதோ கல்யாணம் நடந்துருத்தோ அப்படிங்கிறது வெளியில உள்ள சரித்திரம். அந்தர்ஹிருதயம் என்னென்ன, பகவானை நம்ம ஆராதிக்கணும்னு நினைச்ச விஸ்வாமித்திரர் ராமர பகவான்னு புரிஞ்சு அழைச்சிட்டு போய் ஆசதீர கொஞ்ச நாளைக்கு சுப்பிரபாதம் டோலோத்சவம்லாம் பண்ணி தன்னோட வச்சுண்டு ஆராதனையும் பண்ணி கடைசியா சீதா கல்யாணமும் பண்ணிவிட்டார் அப்படின்னு. இந்த விஸ்வாமித்திரருடைய அந்தர்ஹிருதயம் ராமருக்கு தெரியும். வேற யாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, ராமருக்கு தெரியும். அதனாலேயே தொம் செய்வாசிய மனோரதம் ச சபலம் குருவன்னு விஸ்வாமித்திரருடைய இந்த அந்தர்ஹிருதயத்தை மனோரதத்தை தெரிஞ்சுண்டு அதை சபலம் பண்ணிண்டு மகம் பாலயன், அந்த விஸ்வாமித்திரருடைய மனோரதத்தை சபலமாக்குறத விஸ்வாமித்திரரே சொல்லுகிறார். ஒரு 12 வயசு குழந்தைய பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையா இது? சித்தாசிரமமனு பிராப்தா சித்தோஸ்மி தவ தேஜசா. ராமா, உன்னுடைய தேஜஸ்னால நான் சித்தனானேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் தன்னுடைய
சிஷ்யனான 12 வயசு அம்பியின் இடத்துல சொல்றார். என்ன ஒரு காம்பீரியம் பாருங்க. அதுக்கு ராமர் ஒண்ணுமே சொல்லல, வெறும் சிரவணம் பண்றாரு. விஸ்வாமித்திரர் பண்ண ஸ்துதின்னு ஏதாவது சொல்லணும்னா இதை தான் சொல்லலாம். இந்த ஒரு வார்த்தை, சித்தோஸ்மி தவ தேஜசா. இன்னொரு ஒரு வார்த்தை, கிருதார்த்தோஸ்மி மகாபாஹோ கிருதம் குருவச்சஸ்துவயா. அப்படி கிருதார்த்தனாக ஆனேன் அப்படின்னு சொல்றார். அப்படி விஸ்வாமித்தருடைய ஹிருதயம் புரிஞ்சென்று ராமர் நடந்துக்கிற ஒரு அழகு. யஜ்ஞாத்மன்னு யஜ்யத்தை ரட்சிச்சார் ராமர் அப்படிங்கிறது தானே தன்னை ரட்சிச்சுண்டதாக ஆகும். நிஜரூப ரட்சணமிக பிரேம்னா சகர்த்தஸ்வயம். காரணம், யஜ்யம் வேற யஜ்யன் வேற இல்ல. யஜ்யன்கிறது யஜ்யநாராயணன். இது ரொம்ப அழகு. பொதுவாக பாலகாண்டத்துல இங்க இப்போ பாகவதத்துல கதை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியும். தேவாள்லாம் க்ஷீராப்திக்கு போனா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணா உடனே பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா பிரம்மதேவன் சமாதியில பகவான் தெரிவிச்சார் அவதாரம் பண்ண போறேன் அப்படின்னு. அது மாதிரி ஆரம்பிச்சா நல்லா இருக்குமே கதை. அது மாதிரி மாத்தி விடலாமே ராமாயணத்திலையும் அப்படின்னு அத்தியாத்ம ராமாயணத்திலேயோ துளசி ராமாயணத்திலேயோ கதை ஆரம்பிக்கும் பொழுதே அப்படிதான் கொண்டு வந்திருக்கா. இதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கா. என்னன்னா, தேவாள்லாம் திருப்பார்கடல் போனா பெருமாளை பிரார்த்தனை பண்ணிண்டா அப்படின்னு. வால்மீகி ராமாயணத்துல எடுத்த உடனே கோசல தேசம் அயோத்தியான்னு ஆரம்பிச்சு தசரதன் யஜ்யம் பண்றான்னு அந்த யஜ்யத்துக்கு ஹவிர்பாகம் வாங்கிக்க வர தேவாளை எப்படி வருது பாருங்க. ராட்சசாலாம் தடுக்கிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் தேவாள்லாம் போய் என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கிட்டு நிற்கும் பொழுது பகவான் அவ நிற்கிற இடத்துக்கு தானா வந்தான் என்று சொல்லி, தானா வரக்கூடிய பகவான் இடத்துல இவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்றார்கள் ராவண வதார்த்தம் என்கின்ற ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இதுல ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. இதுல யஜ்ஞத்தோட பகவானை சம்பந்தப்படுத்துறார். யஜ்ஞாத்மன் நிஜரூப ரட்சணமி பிரேம்னா சகர்த்தஸ்வயம். அப்புறம் அவதாரம் ஆன பிறகும் கூட பகவான் 4 மேனியும் பொழுது ஒண்ணுமா வளர்ந்து வரும்பொழுது முதல் காரியம் என்ன அப்படின்னு அவதார காரியம், விஸ்வாமித்திர மகர்ஷி யஜ்ய சம்ரட்சணத்துக்காக பகவான அழைக்கிறார் அப்படின்னு. அதனால அந்த யஜ்ய நாராயணன் இங்க யஜ்ய ராமனாக ஆகிறான். அப்படி யஜ்யம் தன்னுடையவே அபரஸ்வரூபமான இந்த யஜ்யத்தை ரட்சிச்சு கொடுக்கிறார் அப்படின்னு அற்புதமா அமைஞ்ச ஸ்லோகம் இது ராமகதாமிருத சாரத்துல. 4 மேனியும் பொழுது வண்ணமா ராமலட்சுமண பரத சத்ருக்னால் வளர்ந்துண்டு வர அவர்கள் குருகுலவாசம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி வேத அங்கங்கள்லாம் அத்தியனம் பண்ணி தனுர்வேதம் அத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு குருகுலத்திலேருந்தும் வெளியில வந்துட்டா. பரஸ்பரம் ரொம்ப பிரேமையோட இருப்பாளாம். கிரீடதி தாசரதீஹி லக்ஷ்மணேன கிரீடதி தாசரதீஹி கலபமாருஹ்ய கச்சதி கானனம் கலயன் மிருகயாம் ஆயாதி பவனம் கிரீடதி தாசரதீஹி லக்ஷ்மணேன கிரீடதி தாசரதீஹி. அயோத்தியா பக்கத்துல உள்ள சில கிரீடாவனங்களுக்கு சில உபவனங்களுக்கு போய் கூட விளையாடுவாளாம் இவாள்லாம். தினம் சாயங்காலம் ஆச்சுன்னா சரையூ தீரத்துக்கு அங்க நெட்டு கட்டி பேட்மிண்டன் விளையாடுவாளாம். ராமலட்சுமண பரத சத்ருக்னாள் இன்னும் சில மந்திரி குமாராள் எல்லாருமா சேர்ந்து விளையாடுவா. ஒரு பக்கம் பரதன் இன்னொரு பக்கம் ராமன் நின்னான்னா அந்த விளையாட்டுல ராமன் மனசுல என்ன இருக்கும் அப்படின்னா, பரதன் ஜெயிச்சா தேவலையே பரதன் ஜெயிச்சா தேவலையேன்னு இருக்குமா. சோதர பிரகட்டித்த பரமானுராக. பரதன் மனசுல என்ன இருக்கும் அப்படின்னா,
அடாடா ராமன் ஜெயிச்ச தேவலையே, நம்ம அண்ணா ஜெயிச்ச தேவலையே இந்த விளையாட்டுல அப்படின்னு தோணுமா? இப்படி கூட ஒரு விளையாட்டு உண்டா? சோதர பிரகட்டித்த பரமானுராக சரயூதீர விஹாரி சுமுக क्रीडति दाशरथिः लक्ष्मणेन क्रीडति दाशरथिः. ஒரு காலம் ராமன் இல்லாம லக்ஷ்மணனுக்கு தூக்கம் வராது, லக்ஷ்மணன் இல்லாம ராமனுக்கு தூக்கம் வராது. நச்சதேன தினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹ. நச்சதேன, தேனேங்கிறது லக்ஷ்மணேன அப்படின்னு எடுத்துட்ட, புருஷோத்தமகாங்கிறது ராமர். தேனேங்கிறது ராமேனேன்னு எடுத்துட்டேன்னா புருஷோத்தமகாங்கிறது லக்ஷ்மணன். ரெண்டு பேருக்குமே பரஸ்பரம் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தருக்கு தூக்கம் வராதுன்னு நடக்கும். பொதுவா புருஷோத்தம பதப்பிரயோகம் ராமருக்கு தான் வால்மீகி ராமாயணத்துல பெரும்பாலும். அந்த ரீதியா பார்த்தேன்ல, ராமனுக்கு லக்ஷ்மணன் இல்லாம தூக்கம் வராது. அதுலயே லக்ஷ்மணனுக்கு ராமன் இல்லாத தூக்கம் வராதுங்கிறது அடக்கம். அவ்வளவு பிரேமம் ரெண்டு பேருக்கும். அது மட்டும் இல்ல, சாப்பிடும் பொழுது கூட பிரிஞ்சு சாப்பிட மாட்டான். பக்கத்து இலையில லக்ஷ்மணன் உட்காந்துட்டானு பாப்பாராம், பார்த்துட்டு தான் சாப்பிடுவாராம். அப்படி ஒரு அந்யோன்யத்தை ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் சத்ருகுணனுக்கும். விவாகோச்சிதமான வயசு ஆயிடுத்துங்கிறத பார்த்த தசரத சக்கரவர்த்தி அதுக்காக பெரியோர்களெல்லாம் அழைச்சு அங்க ஒரு ஆலோசனை நடத்துறார். கல்யாணம் ஆகணுமேன்னு கவலைப்படுறார். அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாச தர்மாத்மா சோபாத்யாயः சபாந்தவः. தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அபியாகச்சன் மகாதேஜாः விஸ்வாமித்ரோ மகாமுனிः. ச உபாத்தியாயः சபாந்தவः. ஆத்து வாத்தியார் பந்துக்கள் எல்லாரையும் அழைச்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஏத்த பொண்ணு வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். என்ன சிந்தையாமாச தர்மாத்மா, தர்மாத்மாவாக இருக்கிறதுனால. இதுக்கும் தர்மாத்மாங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னா, காலேன குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அப்பா அம்மாக்கள் நினைப்பாங்கிறது நம்முடைய பாரதிய சம்ஸ்கிருதி, ஹிந்து சம்ஸ்கிருதி. அதனால தர்மாத்மாங்கிற பதம் இங்க வந்து விழுந்திருக்கு. அப்படி நினைக்கிறார். பந்துக்களோட விசாரம் பண்றார். அதுவும் கல்யாணம் அப்படின்னா இந்த ராமனுக்கு ஏத்த பத்னியாக இருக்கணுமே. கவலை வந்து ஏன் பிள்ளையாத்துக்காரரா இருந்து படுறார் அப்படின்னு கேட்பா சில பேர். ஈடு இணையற்ற நான், அதுவும் ராமரை பத்தி கவலைப்படணுமா? ராமரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 இடம் கிடைக்கும், 1000 ஜாதகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட அவர் ஈடு இணையற்ற நாயகனா இருக்கிறதுனாலேயே கவலை, நல்ல இடத்துல அமையனமே என்கின்ற கவலை. இப்படி கவலைப்பட்டு இருக்கும் பொழுதே ஒரு சுப சூச்சனை நடக்கிறது. இது மாதிரி கவலைகள் படும் பொழுது ஒரு பெரிய மகான் வரார் அப்படின்னா அது சுப சூச்சனை. அது மாதிரி வந்தார். அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி. அவர் வந்த உடனேயே தசரத சக்கரவர்த்தி தாக்கு பிடிக்க முடியாம வேகமா ஓடி போய் தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்ரரை ஸ்வாகதம் பண்றார். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா வருஷமனூதகே யதா சதுர்சதாரேஷு புத்திரஜன்ம அப்ரஜஸ்ய சேகே பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ யதா ஹர்ஷோ மகோதயே ததைவ ஆகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. எது கிடைச்சாலும் கிடைச்சு விடும், அமிர்தம் மட்டும் துர்லபம், கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது அமிர்தமே கிடைச்சால், தேவாளுக்கே சில பேருக்கு கிடைச்சது இல்லையா அமிர்தம். அஸ்வினி குமாராள்லாம் படாத பாடுபட்டு அமிர்தத்தை பெற்றார்கள். சாட்சாத் கருட பகவானே படாத பாடுபட்டு பெற்றார் அமிர்தத்தை. மனுஷாள்ல சில பேர் சொர்க்கலோகம் வரைக்கும் போயிட்டு வருவா, ஆனா அமிர்தம் கிடைக்காது. அர்ஜுனன் தேவலோகத்துக்கே போனான். தேவலோகத்துக்கு போன அர்ஜுனனை தன்னுடைய சமாசனத்துல உட்காத்தி வச்சுட்டான் இந்திரன். ஆனா அமிர்தத்துல ஒரு டிராப் கொடுக்கல. அவ்வளோ ஜாக்கிரதையா இருப்பாளாம் அமிர்தத்தை வச்சுண்டு. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி.
அப்படி இருக்கும் பொழுது கிடைக்கவே கிடைக்காத அமிர்தம் விஸ்வாமித்திரர் வந்ததுனால கிடைச்சதாக உணர்கிறேன். அமிர்தம் கிடைக்கிறது அப்புறம் இருக்கட்டும், மழையில்லா சீமையில மழை வரதே அமிர்தம் தான். மனுஷாளுக்கு அமிர்தம்ங்கிறது தீர்த்தம் தான். தீர்த்தம் அமிர்தம் என்கிறது தீர்த்தம் இல்லாத இடத்துல கேட்டாதான் தெரியும் அது தீர்த்தத்தோட அருமை. அதை தான் இங்க சொல்றார், மழையில்லா சீமையில மழை பொழியறது போல இருக்கு நீங்கள் வந்தது. யதா வருஷம் அனூதகே. இங்கு பெரியவாச்சாம்பள்ளியினுடைய வியாக்கியானம் தசரதர் ஒவ்வொன்றையுமே தன்னுடைய சுவானுபவமா தான் சொல்லிட்டு வரார். எது சுவானுபவம்னா, அமிர்தம் கிடைச்சா தேவலையேன்னு என்னைக்காவது தசரதர் நினைச்சிருக்காரா? ஒரே ஒரு முறை நினைச்சாராம். ஒரு ரிஷிகுமாரனை அடிச்சு விட்டார். ஒரு டிராப் அமிர்தம் அவனுடைய நாக்குல விழுந்ததுன்னு பொழைச்சுருவான். அப்போ நினைச்சாராம் அமிர்தம் கிடைச்சா தேவலையேன்னு. அன்னைக்கு நினைச்சேனே அந்த அமிர்தம் இன்னைக்கு கிடைச்சா மாதிரி இருக்கு. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி. மழையில்லா சீமையில மழை பொழிகிறது அப்படிங்கிறது மழையில்லாத கஷ்டம் என்னன்னு ஜனங்களை விட அரசாங்கத்துக்கு தான் நல்லா தெரியும். தனக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆனா தன் பக்கத்து நாடு அங்கதேசம், அதனுடைய ராஜா ரோமபாதம். அந்த ரோமபாதம் தசரதருடைய சகா. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் மழை இல்லாமங்கிறது தசரதர் பார்த்திருக்கார். அதை மனசுல வச்சுட்டு சொல்றார், மழையில்லா சீமையில மழை பொழியறது போல இருக்கு. எதவனா சொல்லலாம். மூணாவதாக தன்னுடைய சுவானுபவம் ஒன்று சொன்னார். எது அப்படின்னா, எத்தனை நாளைக்கு புத்திரபாகியம் இல்லாத இருந்திருப்பார் அவர். யதா சதுருஷதாரேஷு புத்திர ஜன்ம அப்ரஜஸ்யச்சே. அது புத்திரபாகியம் இல்லையே புத்திரபாகியம் இல்லையே அப்படின்னு என்ன பாடுபட்டிருப்பார் தசரத சக்கரவர்த்தி. அப்படி பாடுபட்டவர் இன்னைக்கு சொல்றார் விஸ்வாமித்திரரை பார்த்து, பிரம்மரிஷே மகாத்மன்னு, என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள், அந்த நாள் அன்று நான் அடைஞ்ச ஆனந்தத்தை என்னைக்கும் அடைஞ்சதில்லை. என்னுடைய பட்டாபிஷேக தினத்தன்று அடைஞ்சதில்லை, என்னுடைய கல்யாணம் பொழுது அடைஞ்சதில்லை, நான் சம்பராசுர யுத்தம் பண்ணி ஜெயிச்ச பொழுது அடைஞ்சதில்லை, இந்திரனோட சமாசனத்தில் உட்காந்துருக்கும் பொழுது அடைஞ்சதில்லை. அது எந்த நாள் அப்படின்ன, என்னோட ராம்லல்லா வந்த நாள். யதா சதுருஷதாரேஷு புத்திரஜன்ம அப்ரஜஸ்ய சேகே. அன்னைக்கு எந்த ஆனந்தத்தை அடிய நடஞ்சேனோ அதே ஆனந்தத்தையே மகர்ஷே இப்பொழுது நீங்க வந்திருக்கிறதுனால அடையிறேன். பிரணஷ்டஸ்ய யதா லாபஹா. நஷ்டமான தனம் மறுபடியும் கிடைச்சதுன்னா எந்த ஆனந்தத்தை அடைவாளோ, மகோதயமான காலத்துல எந்த ஆனந்தம் உண்டோ, மகோதயம்னா அப்படியே விட்டுட்டார். மகோதயம்னா என்ன நீங்க சொல்ல, ஜோதிஷ சாஸ்திரத்துல மகோதயம்ங்கிறது ஒரு டெர்மினாலஜி. யதா ஹர்ஷோ மகோதயே, அது என்ன நீங்க சொல்லல. மகோதயம்னு அப்படியே விட்டுட்டார். மகத்தான உதயம்னு அர்த்தம். அதுதான் மகா உதயம் மகோதயம். நம்மளெல்லாம் பொறுத்த என்ன மகோதயம் ஆயிடுத்து அப்படின்னு ஜோதிஷத்துல வந்ததுன்னா ஏதோ பெரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்க போறது அப்படின்னு சில பேர் அபிப்பிராயப்படுவா. கல்யாணம் நடக்க போறதுன்னு சில பேர் அபிப்பிராயப்படுவா. சில பேர் நல்லா குழந்தை பிறக்க போறதுன்னு அபிப்பிராயப்படுவா. அவாவா அபிப்பிராயம். ஆனால் அவாவா சுவானுபவம், அவாவா அபிப்பிராயம். ஆனா நமக்கு என்னைக்கு குருநாதாளோட தரிசனம் கிடைச்சதோ அன்னைக்குதான் மகோதயமான நாள். சபரி அப்படி நினைச்சாலாம். குருநாதாள் தரிசனத்தை மகோதயமான நாள் அப்படின்னு நினைச்சா. அதுதான் யதா ஹர்ஷோ மகோதயே, அப்படி வந்திருக்கேள் நீங்க அப்படின்னு சொல்லி பூர்ண கும்பத்தை கொடுத்து விஸ்வாமித்திர மகர்ஷியை சுவாகதம் பண்ணி அமர்த்தி வச்சார். விஸ்வாமித்திரர்கிட்டக்க விஸ்வாமித்திரர்கிட்ட இவ்வளவு சொல்லிட்டு வரார். இவ்வளவு சொன்னாலும் கூட விஸ்வாமித்திரர் இதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கலையாம். இப்படிலாம் சொல்றாரே சக்கரவர்த்தி அப்படின்னு அதை ரொம்ப பெருசா சந்தோஷமா எடுத்துக்கணும் முடியும். எத்தனை சபையில எத்தனை பேர் இது மாதிரி ஸ்துதி பண்ணி கேட்டிருப்பார் அவர். அதனால தசரதம் மட்டும் என்னவோ பரபரத்து சொல்லிட்டு இருக்கான். விஸ்வாமித்திரர் கம்பீரமா உட்காந்து இருக்கார். இப்படி பார்க்கிறார். வசிஷ்டரை பார்த்து சௌக்கியம் வாங்குறார். எங்கேயோ பார்த்துட்டு இருக்கார் அவர் பாட்டுக்கும். ஆனா அவரும் எப்போ அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னா,
தசரத சக்கரவர்த்தி கடைசியா சொன்னார், கர்த்தாச்சாகம் அசேஷேன தெய்வதம் ஹி பவான் மமே மமச்சாயம் அனுப்பிராப்தா மகானு அபியுதயோத்விஜே. என்ன விஷயமா இங்க வந்திருக்கேள், உங்களுக்கு அடியேன் என்ன செய்யணும், எதுவாயிருந்தாலும் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி வாக்கு கொடுத்தாரோ இல்லையோ, அப்பதான் தசரதரை பார்த்தாராம். இதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லப்பா, நீ இப்போ சொன்னையே அதுல ஒன்னும் ஆச்சரியம் என்ன, நீ எப்பேற்பட்ட குருவோட சிஷ்யன், எப்பேற்பட்ட வம்சத்துல வந்தவன், அதனால நீ இப்படிதான் சொல்லு, நீ நீ உனக்கு பொருத்தமானதை தான் சொன்ன. சதுருஷம் ராஜசார்தூலா தவை தது புவி நான்யதா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்டவ்யபதேசினஹ. சாட்சாத் வசிஷ்ட பகவானிடத்துல படிச்சவன் இல்லையா நீ, பின்னாடி வசிஷ்டர் தனக்கு சிபாரிசு பண்ணணும், அதுக்காக முன்னாடியே வசிஷ்டரை கொஞ்சம் ஸ்துதி பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னு இங்க ஹாஸ்யமா சொல்ற வழக்கம். வசிஷ்டவ்யபதேசினஹ. இவ்வளவு புகழறாரே, என்னத்த கேட்க போறாரோன்னு பார்த்தான்னா, ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலா ராமம் சத்யபராக்கிரமம். சித்தாசிரமத்துல யஜ்யம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த யஜ்யத்தை கெடுக்கிறதுக்காக சில ராட்சசாலாம் வர, அந்த ராட்சசால தண்டிச்சு யஜ்யத்தை நன்னா நடத்தணும், அதுக்கான ஒரு பெரிய மகாவீரன் எனக்கு வேணும், உம்முடைய புள்ளைய அனுப்பி வையும் என்னோட. ராமம் சத்யபராக்கிரமம். யுத்தத்துக்காக தானே அழைச்சும் போறார், அப்போ வீரபாகுவான புள்ளைய அனுப்பி வையும், மகாவீரனான புள்ளைய அனுப்பிச்சு வையும் அப்படிலாம் கேட்க வேண்டியிருக்க, காகபட்சதரம் சூரம் ஜேஷ்டம் மேதாது மருகசி. அடேடே, இந்த கண்ணு குடுமி வச்சுட்டு இருக்கானே இந்த அம்பி, காகபட்சதரம். பொதுவா வைதிக பரிபாஷையில அந்த நாள்ல கண்ணு குடுமிக்கு காக்கா குடுமின்னே பேர். ஏன்னா அந்த குடுமிங்கிறது ஒரு தனி அழகு. குடுமி வச்சுக்கிறதுக்கு சில பேர் லஜ்ஜப்பட்டு ஒரு மாதிரி அறகுறை கூட பண்ணிப்பா, ஏதோ சின்னதா வச்சுப்பா, அப்பப்போ கிராப் ஆக்கிக்கலாம், அப்பப்போ குடுமி ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லாம நல்லா அள்ளி கட்டு குடுமி, இதுதான் காக்கபட்சதரம் அப்படின்னு. காக்கா குடுமின்னு ஏன் பேருன்னா, இந்த காக்காவோட இதை பார்த்தேன் பட்சங்கள், அதை பார்த்தா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி தலை இருக்குமா, காக்கபட்சதரம். இப்படிப்பட்ட கண்ணு குடுமி வச்சுட்டு இருக்கானேப்பா இந்த அம்பி, இந்த பாடசாலை அம்பி, எவ்வளோ அழகா இருக்கான் இந்த அம்பி. இந்த சூரம், காக்கபட்சதரம்க்கு பக்கத்துல சூரம்னு வந்ததுனால கொஞ்சம் வித்தியாசமா அர்த்தம் பண்ண தோன்றது. என்னென்ன, சூராத்தியாயி, நன்னா வேதம் சொல்லுவான் கடிர்னு இந்த பாடசாலை அம்பி, அவனை என்னோட அனுப்பிச்சு வச்சுடுவான். காக்கபட்சதரம் சூரம் ஜேஷ்டம் மே தாது மருகசி அப்படின்னு வசிஷ்டர் விஸ்வாமித்ரர். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது மகாவீரன் மகாதீரன் அதெல்லாம் இருக்கட்டும், வீரபாகு அதெல்லாம் இருக்கட்டும், இவர் ஒரு வேதியன், விஸ்வாமித்ரர் ஒரு வைதிகன். அவாவாளுக்கு அந்தந்த வேஷபூஷணங்கள்ல தான் ஈடுபாடு இருக்கும். ஒரு பெரிய பிசினஸ்காரன் வந்திருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, இன்னொரு ஒரு டை கட்டின்ட்டு கோட்டு சூட்டு போட்டு இருக்கிறவாளோட அவளோட தான் வச்சுப்பான், பக்கத்தில் அவள் அக்கௌண்ட் இருந்தால் அவள்கிட்ட தான் போய் விசாரிப்பான், அதில் இங்கிலீஷில் தான் பேசுவான், தமிழில் பேசவே மாட்டான். அது மாதிரி அவா தொடர்பு அவா சம்பந்தம். பாகவதாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா, அடேடே எங்க பாகவதர் உட்காந்துருக்கார் அப்படின்னு பக்கத்தில் போய் உட்காந்துப்பா, பேச ஆரம்பிப்பா. அது மாதிரி கதைக்கே உபன்யாசத்துக்கே பார்த்துருக்கேன். ஒரு வைதிகாள் வந்திருக்கார், வைதிகர் வந்திருக்கிறவருக்கு அங்க தூரக்க 10 பேர் தாண்டி அங்க யாரோ ஒரு பாடசாலை அம்பி உட்கார்ந்து கதை கேட்கறான். அடிக்கடி அவனை பார்ப்பார் நம்ம கௌரி சங்கர சாஸ்திரிகள், அடிக்கடி பார்ப்பார். இங்க வா அம்பி, அம்பி இங்க வா, இங்க உட்காந்து. எந்த பாடசாலைப்பா, இங்கேன்னு கிளம்பி வந்திருக்க கதைக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டையா, பசிக்க போறது அப்படின்னு அவன்கிட்ட ஒரு தனி வாத்சல்யம் வரும். தனி வாத்சல்யம் ஏன்னா வேதம் படிக்கிறான்டா அப்படிம்பார். அது மாதிரி இந்த விஸ்வாமித்திரர் காகபட்சதரம் சூரம்
ஜேஷ்டம் மே தாது மருகசி. நம்ம அம்பி பிரமாதமா இருக்கானே, நல்ல தேஜஸ்வியா இருக்கான், சிகையோட லட்சணமா இருக்கான், இந்த அம்பியை என்கிட்ட கொடுத்துருங்கோ, அழைச்சும் போயிடுறேங்கிறார். அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னாரோ இல்லையோ, தசரதர் மூர்ச்சியாகி விழுந்துட்டார். அடே அப்பா, நான் ஒன்னும் அழைச்சுன்னு போலப்பா, வெறும் கேட்கதான் கேட்டேன். கேட்டதுக்கே மயங்கி விழுந்துட்டியே. நச்ச புத்திர கிருதம் ஸ்நேகம் கர்த்து மருகசி பார்த்திவா. பிள்ளையின் இடத்துல இவ்வளோ பாசம் கூடாதுப்பா. என்ன ஆகும்னா, ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ள, உலகத்தோட பழகக்கூடாது, யாரோடையும் பழகக்கூடாது, எங்கேயாவது பழகினா ஏமாந்துருவான், உலகம் பொல்லாது, கலிகாலம் அப்படின்னு சொல்லி சொல்லி உள்ளேயே வச்சு வச்சு பொத்தி 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 இந்த புள்ளைய போட்டு வளர்த்து, சில பெற்றோர்கள்லாம் தன்னுடைய புள்ளையே குட்டிச்சோராக்கி விடுவா. ஒரே எதிரியா செல்லம் கொடுத்து குட்டிச்சோராக்கிடுவா. அது மாதிரி வளர்க்காத நீ, தைரியமா அனுப்பு. அவன் கத்துன்ற வித்தியெல்லாம் சபலமாகணுமே. மாங்கு 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 மாங்குன்னு உழைச்சு தனுர்வேதம் கத்துட்டு இருக்கான். தனுர்வேதம் ஏன் கத்துண்டான் அப்படின்னு, க்ஷத்ரியம், க்ஷத்ரிய தர்மம், எங்க அதர்மம் நடக்கிறதோ அங்க போய் தட்டி கேட்கணும், அதுக்காக தானே கத்துட்டு இருக்கான். அவனை அழைச்சிட்டு போய் நிறுத்துறேன், நீ கவலையே படாத, அவன் ஜெயிச்சுட்டு தான் வருவான். அவனுக்கு பலவேறு விதமான சிரேயசை நான் ஏற்படுத்துறேன். ஏன்னா அப்படி சொன்னாதான் அவருக்கு புரியும் தசரதருக்கு. அதனால சொல்றார், ஸ்ரேயஸ்சாஸ்மை பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயா அகம் தே பிரதிஜானி ஜானாமி ஹதௌ தௌ வித்தி ராட்சசோ. நிச்சயமா அந்த ராட்சசர்கள் போயிடுவாப்பா தசரதா, அவளை உன் புள்ள வதம் பண்ணிவிடுவான், நீ கவலைப்படாத, அவன் உன் புள்ளைய ஒன்னும் சாமானியம் நினைக்காத. ஏன் சுவாமி, யஜ்ய சம்ரட்சணார்த்தம்னு இங்க வந்து ஏன் நிற்கணும்? நீங்கள்லாம் வாக்குனாலேயே சபிச்சு விடலாம். யஜ்யத்தை கெடுக்க வர ராட்சசால பிடி, சாபம், சாம்பலா போ அப்படின்னா பட்டு சாம்பலா போயிடுவான். அப்பேற்பட்ட வாக்பலிதம் உடையவர் நீர். அப்படி இருக்கும் பொழுது நீங்களே இதை பண்ணிருக்கலாமே அப்படிங்கும் பொழுது அதுக்கு விஸ்வாமித்திர சொல்றார், நச்சமே குரோதமுத்ஸ்ருஷ்டும் புத்திர் பவதி பார்த்திவே ததா பூதாஹி சாச்சரியா ந சாபஹா தத்ர முச்சதே. நாங்கள்லாம் யஜ்யம் பண்றதோ தபசு பண்றதோ இதெல்லாம் ஒரு 10 பேரை சபிக்கிறதுக்காக இல்லப்பா. அதாவது பிரம்மரிஷி ஆயிட்ட விஸ்வாமித்திரர் சொல்றார். அதுக்கு முன்னாடி இருந்த விஸ்வாமித்திரர் வேற. இப்ப சொல்றார், அப்படி கோவப்படுறதுக்காக எங்க தபசு இல்லை, எங்களுக்கு பிரதான தர்மம் அஹிம்சை. என்ன சுவாமி இது, பிரதான தர்மம் அஹிம்சைன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேள், எங்களை மட்டும் ஹிம்சை பண்ண சொல்றேள், கையில வில் எடுக்க சொல்றேள், யுத்தம் பண்ண சொல்றேள், இது என்ன, இது நியாயமா? அப்பா, எங்களுடைய தர்மம் வேற, உங்களுடைய தர்மம் வேறப்பா. நாங்கள்லாம் ரிஷிகள், தபஸ்விகள், எங்களுக்கு அஹிம்சா தர்மம். உங்களுடைய தர்மம் அப்படிங்கிறது பிரஜாபாலனம், அதை புரிஞ்சுக்கணும். க்ஷத்ரியர்களுடைய தர்மம். அப்பேற்பட்ட பிரஜாபாலன தர்மத்தில் இருக்க வேண்டிய நீரே இதற்காக பிள்ளைய அனுப்பிச்சு வைக்க தயங்கினா என்ன அர்த்தம்? என்ன பேசியும் தசரதனை கன்வின்ஸ் பண்ண முடியல. கடைசியா வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தார் விஸ்வாமித்திரர். எதுன ரகசியம், ராமர் யாருங்கிறத காட்டி கொடுக்கணும் தசரதருக்கு. காட்ட வேண்டாமே நினைச்சார். காட்டாத போன அனுப்ப மாட்டான் தசரதன். அதனால மேல ஆரம்பிச்சார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏச்ச இமே தபசி ஸ்திதாஹ. நான் அறிவேன், அகம் வேத்மி, ராமரை யாருன்னு நான் அறிவேன்பா. நீர் அறிவீராவது, உமக்கு என்ன தெரியும்? நான் தான் பெத்தவன், அவனை பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீர் என்னவோ இன்னைக்கு முளைச்சு வந்திருக்கீர் இந்த சபைக்கு, உமக்கு என்ன தெரியும்? அப்படி நினைக்காதப்பா. நீ பிறந்ததுலேருந்து பார்த்திருக்கலாம், இருந்தாலும் உனக்கு புரியாதது எனக்கு புரியும். ஏன் அப்படின்னா, ஒரு ராஜரிஷிக்கு புரியாதது பிரம்மரிஷிக்கு புரியும். ராஜபோகம் பண்றவனுக்கு புரியாதது ராஜயோகம் பண்றவனுக்கு புரியும். மேலும் பஞ்சபட்ச பரமான்னம் சாப்பிட்டு இருக்கிறவனுக்கு புரியாதது பஞ்சாக்னி மத்தியில தபசு பண்ற எனக்கு புரியும். மணிமக்குட்டம் அணிஞ்சின்னு இருக்கக்கூடிய உனக்கு புரியாதது ஜட்டாமக்குட்டம் அணிஞ்சின்னு இருக்கக்கூடிய எனக்கு புரியும். சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு கீழே ஆச்சாரியனை உட்காத்தி வச்சு
அந்த ஆச்சாரியனிடத்துல இருந்து ராஜசாஸ்திரங்கள் மந்திராலோசனைகள் கேட்கிறவனுக்கு புரியாதது, ஆச்சாரியனை மேல உட்காத்தி வச்சு கீழே அமர்ந்து அதீஹிபோ பகவகான்னு நமஸ்காரம் பண்ணி பிரம்ம வித்தியை கேட்கக்கூடிய எனக்கு புரியும். ஹம்சதூளிகா மஞ்சத்துல படுத்துக்கக்கூடிய உனக்கு புரியாதது கட்டாந்தரையில படுத்துக்கக்கூடிய எனக்கு புரியும். அகம் வேத்மி, என்னன்னு புரிஞ்சுட்டேன். மகாத்மானம், ராமர மகாத்மானு புரிஞ்சுட்டேன். மகாத்மாங்கிறது உயர்ந்த வார்த்தை. ஏதோ ஒரு சரீரத்துக்கு மட்டும் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவா இருந்தா அது அல்பாத்மா, ஜீவாத்மான்னு சொல்லலாம். அது உபாதியோட கூட இருக்கக்கூடியது. ஆனால் உபாதிகளுக்கெல்லாம் அப்பால்பட்டது மகாத்மானம். எப்படி மகாகாசம் இருக்கோ, எல்லா கட்டங்களையும் இருக்கிற ஆகாசம் ஒண்ணுதான்ங்கிற மாதிரி அப்பேற்பட்ட பரமாத்மா ராமன்கிறத புரிஞ்சுட்டேன். அகம் வேத்மி மகாத்மானம். நீ என்னவோ நினைச்சுட்டு இருக்கப்பா, ராமன் அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்க சொல்லு. ஏன் பேர் வச்ச? என்ன ரமிக்க செய்யறானே, எவ்வளவு ரமிக்க செய்யறான் அவன், ரமணீயமா இருக்கான், அதனால ராமன் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சுட்டு இருக்க. வாஸ்தவத்துல நீ வச்ச பேரே இல்லது. பேர் வச்சவர்கிட்ட கேளு, சொல்லுவார். வசிஷ்டோபி மகாதேஜாஹா, உன்னுடைய ஆச்சாரியன் திருநாமம் வச்சார். இந்த நாமத்தை வச்ச உடனேயே பரமப்பிரீதமா ஆனாராம் வசிஷ்டர். வசிஷ்டா பரமப்பிரீதா நாமானி கிருத்தவானு ததா. இந்த நாமம் வேதத்துல உள்ள நாமம். ராம என்கிற சொல்லு ருக்வேத சம்ஹிதையில வருது, யஜுர்வேதத்திலையும் வருது. இவ்வளவு அருமையா பகவானுக்கு ஒரு நாமம் இருக்கே. இந்த நாமத்தை இங்க சுவாமிநாத ஆத்ரேயர் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார் இல்லையா, அவரோட பாவம் அது. ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு, இந்த நாமத்தை யாருக்கு வைக்கலான்னு வசிஷ்டர் பார்த்தாராம். இந்த நாமம் இது வரைக்கும் உலகத்துல யாரும் வச்சுக்கல, பரசுராமரை தவிர. அதனால முதல்ல ஒருத்தருக்கு வச்சுடலாம், அப்புறம் மற்றவா எல்லாரும் வச்சுக்க ஆரம்பிச்சுடுவா. ஆனா யாருக்கு நம்ம வைக்கிறோமோ அவளை சேர்ந்ததா இருக்கணும் இந்த நாமம். அவளுக்கு இது ரூடியா இருக்கணும் இந்த நாமம். அது மாதிரி யாருக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து முதல்ல ஒரு புள்ள பிறந்தான், அவனுக்கு இக்ஷ்வாகுன்னு பேர் வச்சார். அதுக்கப்புறம் குட்சின்னு பேர் வச்சார். அப்புறம் விகுட்சின்னு பேர் வச்சார். இந்த நாமத்தை மட்டும் பத்திரமா வச்சு காப்பாத்தின்னு இருந்தார். அஜன், தசரதன். அப்புறம் தசரதருக்கு ஒரு குழந்தை பிறந்துதா. இந்த குழந்தைய பார்த்தோன்னே வேதத்துல உள்ள அந்த நாமம் இவனை சேர்ந்தது என்று இந்த குழந்தைக்கு அந்த நாமத்தை வச்சார். ரமந்தே யோகினோனந்தே சிதானந்தே பராத்மனி இது ராமபதேனைவ பரம் பிரம்ம விதீயதே. ஆத்மாராமர்கள்லாம் எந்த பரமாத்மாவினிடத்துல ரமிக்கிறாளோ அந்த பரமாத்மாவுக்கு ராமன் என்று பெயர். பரமாத்மாவுக்கு தானே ராமன் பேரு. இவர் கோதண்டபாணியாச்சே, இவரை போய் ராமன்கிற அவ அந்த பரமாத்மாவே தான் இவர். ஏதது உத்தரம் அவ்யக்தம் அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் தேவானாம் ஹிருதயம் சௌமிய குஹ்யம் ராமஹா பரந்தபஹா. யுத்தகாண்டத்துல வால்மீகி ராமாயணத்துல அக்ஷரம் என்றும் அனிர்தேசியம் என்றும் கூட்டஸ்தம் என்றும் பிரம்மஸ்வரூபம் என்றும் உபனிஷத்துக்கள்லாம் என்னத்தை சொல்றதோ, லக்ஷ்மணா அது உங்க அண்ணா தான் என்று தசரத சக்கரவர்த்தி உபதேசம் பண்றார். அப்பேற்பட்ட பரதத்துவம் இதுன்னு தெரிஞ்சு வசிஷ்டர் பேர் வச்சிருக்கார்ப்பா. உனக்கு தெரியுமா அது? வசிஷ்டோ மகாதேஜாஹா. வசிஷ்டருக்கும் தெரியும். இல்ல வசிஷ்டர் உங்களை தான் சப்போர்ட் பண்ணுவார். நீங்க சொல்ற பட்சம்தான் இருப்பார் அவர். ஏன் அப்படின்னா, நீங்க தான் முதல் சிஷ்யர் வசிஷ்டர், அப்புறம்தான் நான் வந்தேன். பழைய சிஷ்யர் நீங்க தான். பழைய சிஷ்யர் புது சிஷ்யர் என்கின்ற ராகத்வேஷங்கள் எதையும் பார்க்காம யதார்த்தவாதி வசிஷ்டர். வசிஷ்டோபி மகாதேஜாஹா. மகாதேஜாங்கிறதுக்கு வியாக்கியானம். சரி, நீ அப்படி நினைப்பாயாகில் வசிஷ்டரை விடு. எந்த தபஸ்வீட்ட வேணா போய் கேளு. தபசி ஸ்திதாக. அந்த தபஸ்விக்கு ராமன் யாருங்கிறது புரியும். எந்த தபஸ்வீட்ட வேணா போய் கேளு.
நான் எங்க சுவாமி போறது? நைமிஷாரண்யத்துக்கு போறதா, தண்டகாரண்யத்துக்கு போறதா, தபஸ்விகளை தேடிண்டு? நீ அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம்ப்பா. இமே ராமன் பிறந்த நாள் அன்னைக்கு வந்தவாய் வாழலாம். உன் சபையில இத்தனை தபஸ்விகள் வந்து உட்காந்துட்டான். எதுக்கு உட்காந்துருக்காய் வாழலாம்? இந்த ராஜசபையில ராஜா எப்படி இதை விசாரிக்கிறார், கேஸ் எல்லாம் விசாரிக்கிறார்னு பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காளா? என்ன லா ஸ்டூடெண்ட்ஸ் வாழலாம்? எதுக்கு வந்திருக்கா இங்க? அதுக்காக வரல. இங்க எப்படி நாட்டியம் நாடகங்கள்லாம் நடக்கிறதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காளா அப்படின்னு? அதுக்காக வரல. அதுக்காக வரலன்னு எப்படி தெரியுதுன்னு? அதெல்லாம் நடக்கும் பொழுது கூட கண்ணை மூடிட்டு தியானத்துல இருப்பாராம். தபசி ஸ்திதாக. ராஜபோஜனத்துக்காக வந்திருக்காளா அப்படின்னு? இவ்வளவு தூரம் வந்தும் கூட அவ எங்க சாப்பிட்றானே தெரியுது. இங்க வந்து ராஜபோஜனம்லாம் சாப்பிட்றது இல்லை, சபையில உட்காந்துருக்காளே தவிர. அப்படி கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தானே காஞ்ச இலைகள்லாம் கொண்டு வந்திருப்பா. அதை எடுத்து வாயில போட்டு ஆச்சமணியம் பண்ணிடுவா. அவ்வளவுதான். தபசி ஸ்திதாக. அப்புறம் எதுக்காக தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு பாரு. தசரதோடு ஸ்ரீராம ராராயணி பிலுவே. தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனை. தசரதர் ராமரை ராமா இங்க வாயேன்பா அப்படின்னு கூப்பிடும் பொழுது ராமன் வருவான் உள்ள. அப்போதான் கண்ணை திறந்து ராமரையே பார்ப்பாளாம். நேற்றைஹி அனிமிஷைரிவ. கண் கொட்டாம ராமரையே பார்த்துட்டு இருப்பா. ராமன் வந்து பேசிட்டு போயிடுவான் தசரதரோட. உடனே கண்ணை மூடின்றுவாளாம். தபசி ஸ்திதாக. அருமையான வியாக்கியானம், பெரியவாச்சாம்பள்ளி வியாக்கியானம் இதெல்லாம். ஏச்ச இமே தபசி ஸ்திதாக. அப்பேற்பட்ட மகானுபாவர்களான ரிஷிகள்கிட்ட கேட்டு பாருப்பா, உன் பிள்ளையோட மகாத்மியம் தெரியும். எவ்வளவு சொன்னாலும் தசரத மனசுல ஏறலையாம். தசரதன் வந்து இவர் கிளம்ப மாட்டார் போல். 1000 யுக்திகள் நீதி நியாயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார் ராமரை அழைச்சிட்டு போறதுக்காக. நம்ம பக்கம் ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கலையே. ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. எழுந்துட்டார். மூர்ச்சையில இருந்த தசரதர் எழுந்துட்டார். எழுந்துட்டு சொன்னார், ஊனஷோடச வருஷோமே ராமஹா ராஜீவலோச்சனஹா ந யுத்த யோக்யதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. எந்த ஒரு காரியம்னாலும் மேஜர் ஆகணும்னு ஒன்று உண்டே சுவாமி, உங்களுக்கு தெரியாத இருக்குமா? கையெழுத்து போடணும்னா கூட மேஜர் ஆகணும். அப்படிங்கும்பொழுது டிஃபென்ஸ்ல போய் சேர்த்துக்கிறேங்கிறே இந்த பையனை, மேஜர் ஆகாத பையன், இவனை போய் அழைச்சிட்டு போறேங்கிறே. ராஜீவலோ மே ராமஹா. நீங்க கேள்விப்பட்டிருப்பேள், துஷ்டாலெல்லாம் ஒடுக்கிறதுக்காக கோடாலியும் கையுமா ஒருத்தர் அலைஞ்சுட்டு இருக்கார். அவருக்கும் ராமன்னு தான் பேரு. அதை கேள்விப்பட்டிருக்கேள். பேர் சரிதான், இருந்தாலும் அட்ரஸ் மாதிரி வந்திருக்கேள். இது பரசுராமன் இல்ல சுவாமி, இது தசரத ராமன். மே ராமஹா ராஜீவலோச்சனஹா. சாயங்காலம் இப்படி குழந்தை விளையாடிண்டே இருக்குவான். கௌசல்யா உள்ள இருப்பா. திடீர்னு சத்தம் நின்னுடும். என்னடா சத்தம் நின்னுடுத்து அப்படின்னு கௌசல்யம்மா ரேழி வழியா இப்படி எட்டி பார்த்தான்னா வாச திண்ணையிலேயே தூணை பிடிச்சுண்டு அப்படியே தூங்குமா. ராத்திரி ஆயிடுத்து. குழந்தைகளுக்கு எப்போ தான் தூங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியாது, டக்குனு தூங்கிடும். பெரியவாளுக்கெல்லாம் தானே கவலையில தூக்கம் வரதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். குழந்தைகள் டக்குனு தூங்கிடும். அது மாதிரி தூங்கிடுவான். ராத்திரி ஆச்சுன்னா இவனோட கண்கள் தாமரை எப்படி கூம்புறதோ அது மாதிரி கூம்பி போயிடுமே சுவாமி. ராட்சசாடோ ராத்திரின் சரர்களாச்சே, ராத்திரி தானே வந்து யுத்தம் பண்ணுவா. இதை போய் அவளோட மோத விடணும்னு பாக்குறேளே. சூட்டிக்கியா 2 அம்பி இருக்கான் அப்படின்னு. இங்க வாடா அம்பி, இங்க வா, நீ அவன் சிண்ட புடி, நீ அவன் சிண்ட புடி, 2 பேரும் சண்டை போடுங்கோ அப்படின்னு பாக்குறதா அழகு? குழந்தைன்னு பாருங்க சுவாமி. இவனை அழைச்சிட்டு போய் ராட்சசால்கிட்ட மோத விடுறது அப்படிங்கிறது உச்சிதம் இல்லை அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ தசரதர். இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இருக்கு? இதுக்கு மேலையும் விஸ்வாமித்திரர் கிளம்ப மாட்டார் போல் இருக்கு. அதனால தெளிவா சொல்லிட்டார். இவ்வளவு தெளிவா சொன்னாதான் கிளம்புவாருங்கிற. நைவதாஸ்யாமி புத்திரக்கம். என் பிள்ளைய ஒரு காலம் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளையாண்டான புத்திரகான பிள்ளைன்னு அர்த்தம். புத்திரக்கம்
இந்த கப்பிரத்தியம் ரொம்ப குழந்தைன்னு அர்த்தம், ரொம்ப புள்ள. அதனாலதான் சொன்னேன் பிள்ளையாண்டான்னு. என் புள்ள ரொம்ப பிள்ளையாண்டான், அவனை கொடுக்க மாட்டேன்னு விட்டார். வந்துதே பார்க்கணும் கோபம் விஸ்வாமித்திரருக்கு. நீயே வச்சுக்கோப்போ, க்ஷேமமா இரு அப்படின்னார். விஸ்வாமித்திரர் கிளம்பி போயிட்டார். தசரதர் மனசுல நிம்மதி இல்லை. பெரியவர் அதிருப்தியா கிளம்பி போற மாதிரி ஆயிடுத்தேன்னு. அப்புறம்தான் வசிஷ்டர் சிபாரிசு பண்ண உடனே விஸ்வாமித்திரரை அழைச்சு மன்னிப்பு கேட்டு விஸ்வாமித்திரர் பின்னாடி ராமலட்சுமணால அனுப்புறார். விஸ்வாமித்திரர் பின்னாடி போகக்கூடிய ராமலட்சுமணால் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா. ராமலட்சுமணாளுடைய முதல் திக் விஜயம். ஸ்தானும் தேவமிவ அச்சிந்தியம் குமாராவிவ பாவகி. அச்சிந்தியமான பரமேஸ்வரன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் பின்னாடி சிவகுமாரால் போற மாதிரி இருந்துதான் ராமலட்சுமணால் விஸ்வாமித்திர பின்னாடி போறது. கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சுப சூச்சனைகள்லாம் ஏற்படுறது. தேவாள்லாம் புஷ்ப வருஷம் பண்றா, மலைய மாருதம் வீசுறது. ராமலட்சுமணால் விஸ்வாமித்திர பின்னாடி போறா. மதகஜ கமனோ முனிஜன மோகன மனசி ஜெய கோட்டி சுந்தர வதன கச்சதி ராஜ குமாரஹ கௌஷிகேன கச்சதி ராஜ குமாரஹ. மதகஜ கமனனா இருக்காராம், கோட்டி மன்மத லாவண்யனா இருக்காராம். லக்ஷ்மணுடைய தோல்ல இப்படி கைய வச்சுண்டு அவர் நடக்கிற அழகு அத சொல்றாரு இங்க. லக்ஷ்மண புஜ விந்யஸ்த கரஹா லலித திரிபங்கி சாரு ஷரீரஹா. அப்படி போயிட்டே இருக்கக்கூடிய ராமர் ஏதோ காரணமா போற வழியில லக்ஷ்மணனுடைய தோல்ல இப்படி கைய வச்சிருந்து லலித திரிபங்கி சாரு சரீரஹா வித்தியஸ்தமா அப்படி நின்று தன்னுடைய கழுத்துல ஒரு வளைவு இப்படி திரும்பி அந்த வழியா போயிட்டு இருக்கிற ரிஷிகளை ஒரு பார்வை பார்த்தாராம். அப்படி பார்த்தான்னா பதிக மகாஜன சித்த சோரஹா. பலே திருடண்டா இவர். சித்த அதாவது சித்த ஆகர்ஷணசீலகான்லாம் சொல்லலாம். சித்தத்தை ஆகர்ஷிக்கிறவன் அப்படின்னு சொன்னா போறாதான். சித்த சோரகாங்கிற பதம் எப்போ விழுன்னா, சித்தத்தை கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்றவா இருக்கா பார்த்தேடா. அப்படி பிடிவாதம் பண்றவாள்டேந்து சித்தத்தை பிடுங்கி இழுக்கிறது. அப்படி சித்தத்தை பிடுங்கி இழுக்கணும் அப்படின்னு ஒன்றும் பிரயாசப்படலை. பின்ன என்னது, ஒரு நிமித்த மாத்திரம்தான். இந்த தீபம் இருக்கு, அந்த தீபத்துல நம்ம ராமாயணம் வாசிக்கலாம். அப்போ ராமாயணம் வாசிச்ச தீபம் காரணம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவர் பார்க்கிற பார்வை, அவர் நிற்கிற ஒரு ஸ்திதி, அதுலயே அந்த வழியா வரவா மகாஜனங்கிறதுக்கு வியாக்கியானம் என்னன்னா, சித்தத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணிட்டு வரவா மகாஜனங்கள். அவளை போய் மகாஜனங்கள்னு சொல்லுவானே என்ன, துஷ்டாள் கிடையாது, துஷ்டாள், நித்திய துஷ்டாள், நித்திய திருப்தாள், சாம்சாரிகமான நாமரூபங்கள்ல விழாதவா, நாமரூபங்களுக்கு அதீதமா போயிட்டவா, கைவல்ய நிஷ்டாள். அப்பேற்பட்ட மகாபுருஷாள் ரிஷிகள் அவ அந்த வழியா வரும்பொழுது ராகத்வேஷங்களுக்கு அப்பால் போயிட்டவா. அப்பேற்பட்டவாதான் மகாஜனங்கள். எந்த நாமரூபத்துக்கும் தன்னுடைய உள்ளத்தை கொடுக்க மாட்டேன்னு திருட சங்கல்பம் உடையவா. அப்பேற்பட்டவாளுடைய ஹிருதயத்தை புடிச்சு இழுக்கிறதுனால பதிக்க மகாஜன சித்த சோரஹா. இதே கட்டத்துலதான் பாடுறார் குலசேகர ஆழ்வார். கண்டவர் மனம் வழங்கும் கண்ணபுரம் அப்படின்னு பாடுறார். கண்டவர் அப்படின்னா வர வழியில பாக்குறவா எல்லாரும் மனம் வழங்கிடுறார். கண்டவர்தம் மனம் வழங்கும் கணபுரத்தின் கருமணியே. பரவா எல்லாரும் பார்க்கிறா, அது ஒரு பக்கம்.
இன்னொன்னு என்னென்ன, கண்டவன் சூர்பனக கீர்பனக அதுகள்லாம் பார்த்தா கூட மனசை வழங்கிடுவாளாம். கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தென் கருமணி இதுக்கு நேர் என்ன சொல்லுவா, 360 டிகிரியா நோ சொல்லுவா. இதுக்கு நேர் டயகனலி ஆப்போசிட். சூர்பனக லெவல் என்ன, அதுக்கு நேர் ஆப்போசிட்டா என்னென்ன கண்டவர்னா என்ன அர்த்தம்னா, ராகத்வேஷங்களுக்கெல்லாம் அப்பால் பட்டு போய் தத்துவத்தை உள்ளது உள்ளபடி கண்டவர்கள். அவர்களுக்கு தான் கிராந்த தரிசிகள், கவிகள். நல்ல தமிழ் சொல் என்னென்ன, காட்சியர்னு பேரு வாளுக்கு. பழங்காலத்து தமிழ்ல வரும் அது, காட்சியர் அப்படின்னு பேரு வாளுக்கு. ஆங்கிலத்துல சீயர்ஸ் அப்படின்பா, கண்டவர். அப்பேற்பட்ட ரிஷிகள். அந்த ரிஷிகளும் தன்னுடைய மனம் வழங்கும்படியாக புண்டரீக மலரதன் மேல் புவனி எல்லாம் படைத்தவனே திரளால் தடகைதன் உரமுருவச் சிலை வளைத்தாய் கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே இராகவனே தாலேலோ. விஸ்வாமித்திர மகர்ஷி அங்க ஒரு அழகான புற்படுக்கை விரிச்சு ராமலட்சுமணால் 2 பேரையும் தாச்சுக்கோப்பா என்று தாச்சுக்க பண்றார். ஒரு க்ஷணத்துல அந்த ராத்திரி பொழுது போயிடுத்தான். என்ன என்னைக்குமே சுக காலம் க்ஷணத்துல போயிடும். ஸ்ரீ அண்ணாவுடைய ரசமான வியாக்கியானம் இங்க என்ன வியாக்கியானம்னா, ஒரு க்ஷணத்துல போயிடுத்துங்கிற இடம். ஒரு க்ஷணத்துல அங்க சொல்லுவா, யாருக்கு க்ஷணத்துல போயிடுத்து. ஒண்ணு, இந்த பாக்கியத்தை தினம் கௌசல்யா அனுபவிக்கிறாளே, 2 பேரையும் சயனிக்க வச்சு எழுப்பி வைக்கிறது அப்படிங்கிற பாக்கியத்தைன்னு நினைச்சுண்டு இங்க தாளாட்டக்கூடிய விஸ்வாமித்திரருக்கு ஒரு க்ஷணத்துல ராத்திரி பொழுது போயிடுது. 2வது யாருக்குன்னு, லாலனைய பெறக்கூடிய ராமலட்சுமணாளுக்கு ஒரு க்ஷணத்துல போயிடுது. 3வது யாருக்குன்னு, அந்த ராத்திரி தேவி இருக்காளே, அந்த ராமனும் லக்ஷ்மணனும் தூங்கிட்டு இருக்கிற அழகு, அப்புறம் விஸ்வாமித்திரர் லாலன பண்ற அழகு, இது 2த்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராத்திரி தேவிக்கு ஒரு க்ஷணத்துல போயிடுது. ராம்லல்லா, இந்த ராம்லல்லாவை கால வேளையில விஸ்வாமித்திரர் எழுப்புற அழகு. கௌசல்யா சுப்ரஜாராமே பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். ராமா லக்ஷ்மணா எழுந்துக்கோங்கோப்பா. ஏன் எழுந்துக்கணும் அப்படின்னா, சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்றதுக்காக தான் தினம் எழுந்துக்கிறதேவா. கால வேளையில சூரியனுக்கு அர்க்கியம் உடனமே சூரிய பகவான் ரொம்ப ஜே 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 ஜேன்னு பிரகாசிச்சுட்டு வெளியில வரத்துக்காக கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். சந்தியாவந்தனம் பண்ணுங்கோங்கிறது பெருமாளுக்கேவா. நம்மளாம் சொல்லலாம், பெருமாள்கிட்ட போய் நின்று திருப்பள்ளி எழுச்சியில கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம் அப்படின்னு சொல்லுவாளா அப்படின்னு கேட்ட, பெருமாள் ராமராச்சே. பாஞ்சராத்திரத்துல ஒரு விசாரம் பண்ணுவா பெரியவாள்லாம். பெருமாளுக்கு என்னத்துக்கு யஜ்ஞோபவீதம், பெருமாள் என்ன சந்தியாவந்தனமா பண்ண போறார்? வைகுண்டபதியா இருந்தா பண்ண மாட்டார். இப்போ வைகுண்டபதிக்கு எதுக்கு யஜ்ஞோபவீதம்னு கேட்டா, அலங்காரார்த்தம் அப்படின்னு ஒரு விசாரம். அது பல அலங்காரங்கள்ல அது ஒண்ணு முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ராமருக்கு அலங்காரார்த்தம் இல்ல, ஒரு யஜ்ஞோபவீத சமர்ப்பிச்சா உட்கார்ந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணுவாராம். அதை காட்டணுங்கிறதுக்காக உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம். அது ஸ்ரீ அண்ணாவும் அதை ஸ்மரிச்சுக்கிறார். மானச பூஜாவில் யஜ்ஞோபவீதம் பகவானுக்கு கொடுக்கும் பொழுது, ராமருக்கு கொடுக்கும் பொழுது, யஜ்ஞோபவீதம் அமலம் பரமம் பவித்ரம் சசாங்க தவளம் அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகம். கடைசியா முடியும் பொழுது குரு கர்ம நித்தியம். விஸ்வாமித்திரர் சொன்னது மட்டும் இல்ல, ஏ பிரபோ, வேற எந்த தெய்வத்துக்கு மாதிரி சொல்ல முடியாது. நரசிம்மரை பார்த்து சொல்ல முடியுமா? நாராயணனை பார்த்து சொல்ல முடியுமா? யஜ்ஞோபவீதத்தை அர்ப்பணம் பண்றேன் ராமா, இத சாத்திட்டு சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னு அந்த ஸ்லோகம் மானச பூஜாவில் வரும். இப்படி விஸ்வாமித்திரர் எழுப்புறார் ராமரை. ராமச்சந்திர பிரபு பிராதஸ்நானம் பண்ணி சந்தியானுஷ்டானம் முடிஞ்சு கிளம்புறார். கிளம்பி வர வழியில கோரமான காடு. இது என்னன்னு கேட்கும்பொழுது, இது காடு இல்லப்பா, நாடு. இங்க மலதம்னு பேரு, காரூஷம்னு பேரு. இந்த காரூஷத்துல தான் பின்னாடி பவுண்டரக வாசுதேவன் வரப்போறான்.
காரூஷாதிபதிர்னு வருது இல்லையா பாகவதத்துல, காரூஷம். இந்த நாடெல்லாம் கோரமான காடு மாதிரி ஆயிடுச்சு. இங்க நிறைய ஜனங்கள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டா, இருக்கிற ஜனங்களும் கஷ்டப்படுறா. இதுக்கெல்லாம் காரணம் தாட்டகைன்னு ஒத்தி. இந்த தாட்டகை நீ சம்ஹாரம் பண்ணு. ராமர் உடனே நான்கையரை தட்டினார். இந்த தாட்டகை பயங்கரமா கத்திண்டு வர, அவளுக்கு எல்லா கோபமும் விஸ்வாமித்திர மேலதான் வந்தது. விஸ்வாமித்திரன் தானே இங்க ராமலட்சுமணரை அழைச்சிட்டு வந்தான்னு ஒரு முறைச்ச. விஸ்வாமித்திரர் ஏதோ ராமரை கிளப்பி விட்டாரே தவிர தைரியமா. அந்த தாடக வந்தாலோ இல்லையோ விஸ்வாமித்திர மனசுல என்னன்னா, அடாடா குழந்தைகளாச்சே. இப்பதான் விஸ்வாமித்திரக்கே புரியுறது தசரதம் பட்ட பாடு. அதனால அவர் சொஸ்தி வாசனங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சொஸ்தி ராகவயோரஸ்து ஜெயம் செய்வாபியபாஷத்தை. ராமருக்கு ஜெயம் ஏற்படணுமேனு சொஸ்தி வாசனம் பண்ண ஆரம்பிச்சு. தாடைக்கு இன்னும் கோபம் வருது. விஸ்வாமித்திர மண்டையிலேயே பாறையை போடுறதுக்காக வர, இந்த பாறையை ராமர் சுக்குநூறாக்கினார். மேல யுத்தம் நடக்கிறது. லீலையாதான் ராமர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். அவ ஒரு ஸ்திரீயாச்சே, வதம் பண்ண வேண்டாம், மனசுல அதுவே ஓடிட்டு இருக்கு. விஸ்வாமித்திர சொல்லியும் கூட, ஏன்பா டெரரிஸ்டுகள்லயே ஸ்திரீ டெரரிசம் தனியா பாப்பாளா? யாரால டெரரிசம் நடக்கிறதோ அவளை நிர்கணமா நிர்மூலமாக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றார் அவர். இருந்தாலும் மனசுல ஒரு தயக்கம். அதனால விஸ்வாமித்திர சொன்னார், ராத்திரி ஆயிடுத்துன்னு ராட்சசாளுக்கு பலம் ஜாஸ்தி ஆயிடும்பா, அதனால சீக்கிரமே வதம் பண்ணி விடு அப்படின்னு சொல்றாரு. விஸ்வாமித்திரருடைய ஆக்ஞை. அதனால வதம் பண்றார் அவர். ராத்திரி ஆயிடுத்துன்னா அவருக்கு ஒன்றும் பயம் இல்லை. விஸ்வாமித்திர தான் ஏன் இப்படி சொல்றார், சுயம் பகவான்னு தெரிஞ்சுட்டே இப்படி சொல்றாருன்னு அதானே சொன்னேன், கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேனே. கையில கிடைச்சாச்சு அப்படின்னா அஜ்ஞானம் தானா வந்துடும். ஞானமே கிடைக்காத வரைக்கும் தான். இதுதான் புதுசா சொல்றேன். கிடைக்காத வரைக்கும் அஜ்ஞானம், கிடைச்சப்புறம் ஞானம் பாடைக்கும். பாருங்களேன், ராமாயணத்தை பாருங்களேன். கிடைக்காத வரைக்கும் விஸ்வாமித்திரர் என்ன சொல்லிட்டு இருந்தார், அகம் வேத்மி மகா ஆத்மானம். சண்ட பிரச்சண்டமா உபன்யாசம் பண்ணார். வேதாந்தங்கள்லாம் பிரமாதமா உபன்யாசம் பண்ணார். கடைச்சுடுத்து குழந்தவனே, குழந்தை தொப்ப பசிக்கிறதோப்பா ராமா, உனக்கு ஒன்று பலை அதிபலையெல்லாம் சொல்லி கொடுக்கட்டுமா? எங்க தாச்சுக்க போற? அஜ்ஞானம் வந்துருத்து. இந்த அஜ்ஞானத்துக்கு பக்தின்னு பேர். அதனால என்னென்ன, அடாடா ராத்திரி ஆயிடுமே, குழந்தைய அது ஏதாவது பண்ணிட்டு போறதே இந்த தாட்டகை அப்படி. இவர் வேற தாட்டகை பார்த்து உஷ் அப்படிங்கிறார். அதுதான் தாடகையோட ஆத்திரம், உசுப்பேத்தி. தாடகை அங்கேருந்து வர ராமச்சந்திர பிரபு ஒரே பானத்தினால தாடகையை வீழ்த்தினார். அந்த இடமே ரமணீயமா எடுத்து விஸ்வாமித்திர மகரிஷி தேவதைகள் எல்லாம் ரொம்ப, அதான் சொல்றேனே, அந்தர்கதமான சரித்திரமே ஒன்று தனியா நடந்துட்டு இருக்கு. வெளியில பார்த்தா வேற மாதிரி இருக்கு. வெளியில பார்த்தான்னா அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் விஸ்வாமித்திர உபதேசம் பண்ணார். அஸ்திர சஸ்திர உபதேசம் நடந்ததுன்னா என்ன நடக்கும்? ஒரு ராஜகுமாரம், அந்த ராஜகுமாரன் கதையில அஸ்திர சஸ்திர உபதேசம் நடந்ததுன்னா என்ன நடக்கும்? அந்த அஸ்திர சஸ்திரங்கள் ஒவ்வொன்றுத்தையும் அக்ஷரத்துக்கு லட்சம் ஜபம் பண்ணி புரஸ்சரணம் பண்ணி கடைசியா அந்தந்த தேவதையை பிரத்யட்சமாக்கி அஸ்திரங்களை சபலமாக்குவான் அந்த ராஜகுமாரன். அந்த தேவதை பிரத்யட்சம் ஆகுமோ ஆகாதோ, அப்படி ஒரு காலம் ஆச்சுன்னா அபயமுத்திரையோட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும். அது எதுவுமே இங்க நடக்குது. இங்க என்னென்ன, ஒவ்வொரு அஸ்திரத்தையா ராமர் பெரும்பொழுதே அந்தந்த தேவதைகள் எழுத்தாப்புல வந்து நிற்கிறது. நின்னுண்டு அது அஞ்சலி பண்றது. 12 வயசு அம்பியை பார்த்து ஊச்சுச்சமுதிதாஹா சர்வே ராமம் பிராஞ்சலயா ததா. அஞ்சலி பண்றதோட மட்டும் இல்ல, ராமரை பார்த்து சொல்றது, இமே ஸ்ம பரமோதார கிங்கராஸ்தவ ராகவா. ராகவா, நாங்கள்லாம் உன்னுடைய கிங்கரர்கள் என்று சமஸ்த தேவதைகளும் பிரத்யட்சமாகி சொன்னார். அதனாலதான் ஸ்ரீ அண்ணா இங்க உபன்யாசம் பண்ணும் பொழுது அந்தர்கதமான விஷயத்தை எடுத்து கொடுப்பா. என்னென்ன, தேவாள்லாம் விஸ்வாமித்திர இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டாலாம், ராமர் இடத்துல எங்களை அறிமுகப்படுத்துங்க. அதனால தேவதைகளை அறிமுகப்படுத்துற விதம் இது. அந்தந்த என்ன மந்திராத்மகமா இருக்கிறவா தேவாள்லாம். அந்த மந்திரங்களை ராமருக்கு உபதேசம் பண்ண, உபதேசங்கிறது வெளியில பார்க்கறதுக்கு உபதேசம் மாதிரி இருக்கு. அந்தந்த உபதேசத்துக்கு அந்த மந்திரங்களை ராமர் ஸ்பரிசிச்சாரோ இல்லையோ தன்னுடைய வாக்குனால, பட்டுன்னு அந்த தேவாள்லாம் பிரத்யட்சமாகி அஞ்சலி பண்ணி எல்லாரும் உங்களுடைய கிங்கரர்கள்னா. கிங்கரர்கள்னு ஒரு 12 வயசு அம்பியை பார்த்து சொல்றா. அந்த அம்பி என்ன சொல்லணும் பதில்? நடுங்கி போய் நீங்க போய் கிங்கரர்கள்ங்கிறே அப்படிங்கணும். இந்த அம்பி எப்படி சொல்றான்னு, மானசா மே பவிஷ்யத்து, நீங்க எல்லாரும் என்னுடைய ஹிருதயத்திலேயே இருங்கோ, எனக்கு தேவைப்பட்டா அழைச்சுக்கிறேன். தேவைப்பட்டா அழைச்சுக்கிறேங்கிறார். கடைசி வரைக்கும் தேவையே படலை. அதனாலதான் கடைசியா தெய்வ சம்பாதித்தோ தோஷா மானுஷேன மயாதிதா, தன்னுடைய மனுஷத்துவத்தினாலேயே
இவ்வளவு பெரிய சரித்திரத்தையும் நடத்தி காட்டி வெல்லவும் வென்றவர். தேவாளாலையும் ஜெயிக்க முடியாத லங்கேஸ்வரனை தன்னுடைய மனுஷத்துவத்தினாலேயும் ஜெயிச்சவர் அப்படிங்கிற அத்தியாச்சரியமான சரித்திரத்தை பிரகடனம் பண்றார். நேர சித்தாசிரமத்துக்கு வந்தாச்சு. யாகம் நடக்கிறது. கடைசி நாள் இன்னைக்கு சுபாகு மாரீச்சாள் எல்லா ராட்சசாலும் வந்து அட்டகாசம் பண்றார். ராமச்சந்திர பிரபு ஒரு மானவாஸ்திரம்ங்கிற அஸ்திரத்தை எடுத்து மாரீச்சனை வெகு தூரம் அப்புறப்படுத்திவிட்டார். சுபாகுவை பார்த்தார். பாவகாஸ்திரம் ஆக்னேயாஸ்திரத்தினால பொசுக்கிவிட்டார். வாயவ்யா சேஷம் வாயவ்யமாதாய வாயவ்யாஸ்திரத்தை எடுத்து மற்ற எல்லா ராட்சசாலையும் பறக்க அடிச்சுட்டார். அன்னைக்கு இது போனவாதான் எங்க போனான்னே தெரியல இன்னி வரைக்கும். கபுஷ்பித ரிபுபட்சா. அப்ப என்னாச்சுன்னா இப்படி ராட்சசால் எல்லாரையும் தம்சம் பண்ணி ராமச்சந்திர பிரபு நிற்க உள்ளேயும் பூர்ணாகுதி நடக்க சந்தோஷம் விஸ்வாமித்திரருக்கு மனம் நிறைஞ்சிருக்கு. அப்பதான் சொல்றார், கிருதார்த்தோஸ்மி மகாபாஹோ கிருதம் குரு வச்சஸ்துவயா சித்தாசிரமமிதம் சத்தியம் கிருதம் ராம மகாயசா. இந்த ஆசிரமத்துக்கு சித்தாசிரமம்னு பேருப்பா. ஏன் அந்த பேரு வந்தது அப்படின்னா, இங்க நிறைய புண்ணிய காரியங்கள் எது எது நடக்கிறதோ அது சீக்கிரமே சித்தி அடையுங்கிறதுக்காக. எனக்கு சித்தி அடையாமையே இருந்தது. ஆனா நீ வந்து இந்த யாகத்தை நடத்தி கொடுத்ததுனால இந்த பெயர் அன்வர்த்தமாச்சு, இந்த பெயர் சபலமாச்சு என்று சொல்லுகிறார். யஜ்ய சம்ரட்சணத்தோட பூர்த்தி பண்ணிக் கொள்ளுகிறோம். நாளைக்கு சீதா கல்யாணம். ஜானகி காந்த ஸ்மரணம்.